பண்ணப்போ हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुस्वामिनः जय। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जराननम् வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காத பூக்குண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதிஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் अपार करुणा सिंधुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। कुण्डलिकुमारि कुटिले चण्डिचराचरसवित्रि चामुण्डे गुणिनी गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। பெரியவாளோட அனுகிரகம் ஒவ்வொருத்தருக்கு எப்படிலாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் பல நிகழ்ச்சிகள் மூலிமா பார்க்குறோம். இந்த அனுகிரகம் அப்படின்னா என்ன, இருக்கிறதுலே பெரிய அனுகிரகம் என்ன, அருள் என்ன அப்படின்னா பெரியவாளை நினைக்கிறது தான், பெரியவாளை ஸ்மரிக்கிறது தான், பெரியவாள்கிட்ட பக்தி வர்றது தான் இருக்கிறதுலே பெரிய அனுகிரகம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு மாணிக்க வாசகர் அவரோட அருள் எப்படி இருக்குது அப்படின்னா, அவரோட தாழை வணங்குறாப்புல அவர் காலில் விழறாப்புல ஒரு பெரிய அருள் பண்ணியிருக்கு, பேரருள். அந்த பக்தி அப்படின்னு சொல்லாது தான் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்யம். பகவத் பாதாளம் கனகதாராஸ்தவத்தில் அம்பாள்கிட்ட அதுதான் பிரார்த்தனை பண்ணுறது. உன்னை நமஸ்காரம் பண்ணினாக்க எல்லாம் கிடைக்கும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். ஆனால் உனக்கு நமஸ்காரம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கணும் அப்படின்னு, உனக்கு திருப்பி நமஸ்காரம் பண்ணுறாப்புல ஒரு பாக்கியம் கிடைக்கணும். ஏன், அதுதான் பெரிய ஐஸ்வர்யம். உங்ககிட்ட பக்தி பண்ணுறது, உனக்கு கைங்கரியம் பண்ணுறது, உனக்கு ஒரு வந்தனம் பண்ணுறது, உன்னை பூஜை பண்ணுறது, இதுதான் பெரிய ஐஸ்வர்யம், இதுதான் பெரிய அருள் அப்படின்னு ஆச்சாரியாலும் சொல்கிறாப்புல. நமக்கு பெரியவா பண்ணியிருக்கிற பெரிய அனுகிரகம் தன்னை காட்டி கொடுத்தது. கிடைக்குமா? எத்தனை பேர் கிடைக்கும்? எத்தனை பேர் கிடைச்சிருக்கு? ஏதோ கோடானு கோடி ஜனங்களில் ஏதோ சில பேருக்கு தானே பெரியவா அப்படிங்கிற ஒரு व्यक्ति அதை புரிஞ்சுண்டு பக்தி பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது, தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சிது. அதுதான் அவர் பண்ணுற அனுகிரகம். இதுதான் பான்ஸ் மாமாவுக்கு சொல்கிறா அப்படின்னு சொன்னேன். நினச்சிண்டா வந்துடுறான் அப்படின்னு பான்ஸ் மாமாவோட அக்கா சொல்கிறா. அவன் நினச்சிண்டா ஆற்றை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு ஓடி ஓடி இங்கே வந்துடுறான் அப்படின்னு சொன்னதுக்கு பெரியவா வார்த்தை என்னது, அவன் நினச்சிண்டா ஓடி வந்துடுறானா அப்படின்ட்டு. அவன் நினச்சின்னு வரல, நான் நினச்சிண்டா வர முடியும். அதே மாதிரி பொள்ளாச்சி மாமேட்டியும் சொல்கிறா, ஒரு தரம் இல்லை, ரெண்டு தரம் இல்லை, ஜென்ம ஜென்மாந்திரமாக அழணும்.
அப்படி அழுதாக்க 1 இல்லை 2 இல்லை 7 சல்லடை போட்டு சலிப்பேன். அப்படி சலித்து மிஞ்சி தான் என்கிட்ட வந்து நிற்கலாம் முன்னாள். அப்படின்னா எவ்வளோ ஒரு பெரிய நமக்கு ஈஸியாக கிடச்சிடுத்து. ஏதோ பஸ் இருக்கிறதுக்கு பஸ்ஸில் இடம் கிடச்சிடுத்துன்னா டிக்கெட் வாங்கிட்டா போய் பெரியவாளை காஞ்சிபுரத்தில் பார்த்துட்றோம், காரில் ஏறி உட்காண்டா போய் பார்த்துட்றோம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கோம். அதனால இல்லை, அவர் நினைக்கணும், அனுகிரகம் பண்ணணும். அதனால் தன்னை காட்டி கொடுத்து தன்னை தரிசனத்தை கொடுத்து நமக்கு அவர்கிட்ட பக்தி வராப்பில் பண்ணி அதுக்கும் மேலே ஒரு கைங்கரியம் பண்ணுறாப்பில் பண்ணி அவர் எப்பொழுதும் நினைக்கிறாப்பில் பண்ணுறார் அப்படின்னா இதை விட பெரிய அனுகிரகம் வேறு இல்லவே இல்லை. அதனால் நம்ம பெரியவாள்கிட்ட அருளை வேண்டணும். அருளை வேணும்னா எதைத்தான் வேணணும்? இதைத்தான் வேணும். வேண்டாம், எப்பொழுதும் உன்கிட்ட பக்தி இருக்கிறாப்புல பண்ணு. ஒரு ஆச்சாரியாள் மேலே ஒரு ஸ்லோகம், ஒரு மராட்டிக்காரர் எப்போ வந்தாலும் பெரியவாள்கிட்ட அந்த ஸ்லோகத்தை சொல்லுவார். பெரியவா ரொம்ப ரசிப்பா. அவர் இறைஞ்சி சொல்லுவார், திருப்பி சொல்ல சொல்லு, திருப்பி சொல்ல சொல்லு அப்படின்னு. சாஸ்திரம் சாரீர மீமாம்சா அப்படின்னு ஆரம்பித்து அதில் சொல்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு, சந்துமே ஜன்ம ஜன்மனி அப்படின்னு வரும். அது முடிகிறது. சாஸ்திரம் சாரீர மீமாம்சா அப்படின்னா அத்வைதத்துக்கு பேர் சாரீர மீமாம்சா. அதனால் நான் எத்தனை ஜென்மா எடுத்துட்டாலும் நான் அத்வைதியாகவே பிறக்கிறாப்பில் இருக்கணும். எனக்கு சாஸ்திரம் சாரீர மீமாம்சையாக இருக்கணும். ஆச்சாரியன் யாராக இருக்கணும்? சங்கரராக இருக்கணும். உபாசனா மூர்த்தி என்னென்ன? பரமேஸ்வரனாக இருக்கணும். இது மூணும் எனக்கு சந்துமையை ஜென்ம ஜென்மனி அப்படின்னு அந்த ஸ்லோகம் இதை பெரியவா ரொம்ப ரசிக்கிறார். அதைத்தான் நாமும் வேண்டிக்கணும். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பெரியவா பக்தாளா நமக்கு ஆச்சாரிய பீடம் காமகோடி பீடமே இருக்கிறாப்புல பெரியவாள்கிட்ட நமக்கு பக்தி இருக்கிறாப்புல ஒரு அனுகிரகம் கிடைச்சுடுத்து அப்படின்னால் நம்ம ஜென்மா கடை தேறிடும் நிச்சயம். அப்படி ஒரு துர்லபமானது. அதுதான் ஆண்டாளும் என்ற எற்றைக்கும் 7 பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். எவ்வளவு அழகான வார்த்தைகள், எப்படி பவர்ஃபுல்லான வார்த்தை. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி 7 பிறவிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு உற்றோமையாமல் உனக்கு பிடிச்சவாளாக இருக்கணும்ப்பா. அதில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உனக்கு உறவாக இருக்கணும். உனக்கே நாம் ஆட்சியம் இதான கைங்கரியம் பண்ணால் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். மற்ற நம் காமங்கள் மாற்றேடு ரொம்பவாய். இதை தவிர வேறு ஏதான எங்களுக்கு ஆசா பாசம் இருக்குன்னா அதெல்லாம் என்ன பண்ணும், தயவு பண்ணி மாற்றிவிட. எல்லாத்தையும் மாற்றி இதுவே எங்களோட ஆசையாக இருக்கட்டும், பிரார்த்தனையாக இருக்கட்டும் அப்படின்னு ஆண்டாளும் பிரார்த்தனை பண்ணுறாப்புல நாமளும் பிரார்த்தனை பண்ணலாம். எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பெரியவாளோட பக்தர்களாக இருக்கிறாப்புல பெரியவாள்கிட்ட பக்தி வராப்புல நமக்கு அனுகிரகம் மட்டும் அப்படின்னு நினச்சிண்டு பெரியவாளோட அருள் லீலைகளில் சிலதை பார்க்கலாம். பெரியவா எது பண்ணினாலும் அனுகிரகம்தான். மகான்கள் எதை பண்ணினாலும் அனுகிரகம்தான். ஏன் அப்படின்னு சதாசிவ அனுகிரகதான் அப்படின்னு அம்பாள் என்ன பண்ணுறாங்க, 24 மணி நேரமும் அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே ஒரு போர்ட்ஃபோலியோடு உட்கார்ந்துட்டுருக்கா. சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவ அனுகிரகதான் அப்படின்னு சதாசிவனாக இருந்து எப்போதும் அருள் செஞ்சுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும். அதனால் நமக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம், எப்போ வேணும் வேண்டாம், எப்படி வேணும் வேண்டாம், இதெல்லாம் எதுவும் தெரியாது. நாம் குழந்தைகள் மாதிரி குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த க்ஷணம் இது ஏதோ வேணும்னு ஆசையாக இருக்கும், ஒரே பிடிவாதம் அழும். கொடுத்தாக்க அப்புறம் லட்சியமே பண்ணாது. உடனே வேறு இன்னொன்றுத்தில் ஆசைப்படும், அதுக்கு மாறிடும். அதை போல தான் நாமளும் இருக்கோம். நமக்கு எது வேணும் எது வேண்டாம், எது நல்லது எது கெடுதல் ஒன்றும் தெரியல. நம்ம பாட்டுக்கு ஏதோ கேட்டுகிட்டே இருக்கோம். ஆனால் குருநாதருக்கு இது எது வேணும் வேண்டாம்னு தெரிஞ்சிருக்கிறதுனால நம்ம கேட்டதில் சிலதை கொடுக்குறாரு சிலதை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னால் அதுதான் அந்த கருணை.
அது யாருக்கு தெரியும்னு, ஒரு குழந்தைகளுக்கு எது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத விட எது நல்லது எது கெடுதல் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கறது தான் தாயாரோட குணம். தாயாருக்கு தான் தெரியும் எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கக்கூடாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு. அப்படி தாயிற்சிறந்த தயாவான தத்துவனா அந்த குருநாதரும் நமக்கு நாம் என்னதான் பிரார்த்தனை பண்ணினாலும் எதை அனுகிரகம் பண்ணுறாரோ அதுதான் நமக்கு நல்லது. அதாவது பிரியம் ஹிதம் அப்படின்னு ரெண்டு. நமக்கு பிரியத்தை தான் தெரியும், இது வேணும் அது வேணும், இது இருந்தால் நல்லது அது இருந்தால் நல்லது அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஹிதம் அப்படின்னா எது அப்படின்னு, நன்மை செய்யக்கூடியது. நமக்கு பிடிச்சது ரொம்ப பிடிச்சது ஸ்வீட்டு தான், அல்வா தான். ஆனால் அது நன்மை பண்ணுறதா இல்லை, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நிறையா சாப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் சர்க்கரையே தொட முடியாத அளவுக்கு ஒரு ஸ்திதிக்கு போய்டுறது. ஆனால் மருந்து நமக்கு பிடிக்குமா, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, ஆனால் அது சாப்பிட்டா நல்லது பண்ணுறது. அதை போல் அந்த ஹிதம் எதுவோ நமக்கு அதைத்தான் குருநாதர் பண்ணுறது. பெரியவா பக்தர்களில் பரமபக்தர் அடையபலம் ராமகிருஷ்ண தீக்ஷிதர் அப்படிங்கிற பக்தர். இவா மகானான அப்பைய தீக்ஷிதர் பரம்பரையில் வந்தவா. அந்த அப்பைய தீக்ஷிதருக்கு வேலூர் மகாராஜா கனகாபிஷேகம் பண்ணினார். ஏன்னா இவர் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் எழுதினார் அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணார். அந்த கனகாபிஷேகம் பண்ண ஸ்வர்ணத்தை ராஜதிரவியம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது, தன்னோட சொந்த உபயோகப்படுத்திக்க கூடாது அப்படின்னு என்ன பண்ணார் அப்பைய தீக்ஷிதர். அவர் பிறந்த ஊரான அடையப்பலத்தில் 2 கோவில் கட்டினர். சிவன் கோவில், பெருமாள் கோவில், காலகண்டேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோவில். அந்த கோவில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா அந்த கமிட்டிக்காரெல்லாம் என்ன பண்ணினா பத்திரிகை போட்டு எல்லா இடத்துக்கும் சொல்லி வசூல் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் இந்த ராமகிருஷ்ண தீக்ஷிட்ட சொல்லியிருந்தா, நீங்கள் முதல்ல பெரியவாள்கிட்ட சொல்லுங்கோ, பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிங்கோ, இது மாதிரி அப்பைய தீக்ஷிதர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும், வசூலாகணும், பெரியவா அனுகிரகம்னு கேளுங்க அப்படின்னு இவர் பெரியவாள்கிட்ட சொன்னார். உடனே பெரியவா கேட்டால், அவர் எப்படி அந்த கோவிலை கட்டினார் உனக்கு தெரியுமோ இல்லையோ கதை அப்படின்னா. ஆமாம், வேலூர் ராஜா கனகாபிஷேகம் பண்ணார், அந்த வச்சுட்டு பண்ணினார் கோவில் கட்டினார் அப்படின்னு. எதுக்காக அவர் கனகாபிஷேகம் பண்ணா அப்படின்னு, அவர் நூற்றுக்கணக்கான கிரந்தங்கள் எழுதினார், அதுக்காக பண்ணினார். ஒரு புஸ்தகம் எழுதுறதே நமக்கு முடியல, யாரானுட்டு எழுத சொல்கிறோம். நூற்றுக்கணக்கான புஸ்தகம் ஒருத்தர் எழுதுற அப்படின்னா இது சொந்த சரக்கு இல்லை, சாதாரண விஷயம் இல்லை, சாஸ்திர விஷயமான புஸ்தகங்கள். அப்படி எழுதியிருக்கார் அப்படின்னா அதுக்காக ராஜா பகுமானம் பண்ணி அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணார். அந்த கோயிலை கட்டுறதுக்கு அவர் எங்கேயானு போய் வசூல் பண்ணினாரோ அப்படின்னு. அவர் வசூல் பண்ணலை, அவர் வசூல் பண்ணுவானே, அவர் பெரிய மகான், அவருக்கு தானே வந்தது பண்ண அப்படின்னு. அப்பேற்பட்ட மகான் கட்டின கோவிலுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம், திருப்பி கும்பாபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் நம்மளும் போய் வசூலுக்குன்னு ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா. என்ன வசூலுக்குன்னு நிற்காது, பின்ன எப்படி எல்லோரும் பணம் வரும்? அப்பைய தீட்சிதருக்கு வேணால் எல்லோரும் கனகாபிஷேகம் பண்ணுவா, நமக்கு பண்ணுவாளா? அதனால் பத்திரிக்கை போடக்கூடாது, ஒருத்தர்கிட்ட போய் பணம் கொடுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு. இது என்ன, அது விட்டு கும்பாபிஷேகம் நடக்கணும் வசூலாகணும்னு ஆசீர்வாதம் வாங்க வந்தால் இப்படி ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுற. சரி, ஜனங்களுக்கு விஷயம் தெரியணும், என்ன பண்ணுறது, எப்படி தெரிவித்து கலெக்ட் பண்ணுறது? அதனால் நீ என்ன பண்ணு, அவர் 100 புஸ்தகம் எழுதினான்னு கனகாபிஷேகம் பண்ணி கட்டின கோவிலாக இருக்கிறதுனால அந்த புஸ்தகத்தில் என்னென்ன எழுதியிருக்காளோ அதில் முக்கியமான கிரந்தங்கள்லாம் நீ உபன்யாசம் பண்ணேன் அப்படின்னு. நீ தான் படிச்சிருக்க, உனக்கு தான் விஷயம் தெரியும். அது வெறும் புஸ்தகமாக இருந்தால் போருமா? அதில் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன்னு உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? அதனால் நீ என்ன பண்ணு, அது ஜனங்களுக்கு புரிகிறாப்புல எடுத்து சொல்லு, உபன்யாசம் பண்ணு அப்படின்னு. உபன்யாசம் பண்ணினா அந்த உபன்யாசம் பண்ணி தெரிவித்து அது மூலியமாக ஜனங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் என்ன கொடுக்குறாளோ, அவளவே வாலண்டரியாக என்ன கொடுக்குறாளோ அதை வச்சுன்னு கும்பாபிஷேகம் பண்ணாங்க.
நிஜமாகவே அப்படி கொடுப்பாளா? இல்லை எல்லோரும் உபன்யாசத்தை கேட்டுட்டு யாரும் போட்ட டிஃபனை சாப்பிட்டுட்டு அவள் வீட்டுக்கு போயிட்டாக்க என்ன பண்ணுறது? கொடுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது. கொடுப்பாளா கொடுக்க மாட்டாளா தெரியாது. இப்படி தர்ம சங்கடமாக இவர் உத்தரவு போடுறார். சரி பண்ணலாம், வேறு வழி கிடையாது. இவர்கிட்ட கேட்டாச்சு, சொன்னதை கேட்டு தான் ஆகணும். எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு கோயம்புத்தூர் ஜில்லாவில் கே வில்லேஜஸ்ன்னு இருக்குது. அதாவது தஞ்சாவூர் ஜில்லாவில் 18 கிராமம் அப்படின்னு ஒரு செட்டு. அதில் 18 கிராம வாத்திமா அப்படின்னு ரொம்ப ஒரு செல்வாக்கு உள்ளவா, நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவா. அதை போல் இந்த கோயம்புத்தூரில் கேலையே ஆரம்பிக்கும். எல்லாம் குளஞ்சிவாடி இது மாதிரி எல்லாம் கேல ஆரம்பிக்கிற ஊர் கே வில்லேஜஸ்னு பேர். அங்கே இருக்கிறவாடும் நல்ல வசதி உள்ளவா. நீ என்ன பண்ணு, இந்த கே வில்லேஜஸ்க்கு போ. அங்கே போய் அப்பைய தீட்சிதரோட இந்த கிரந்தங்கள்லாம் உபன்யாசம் பண்ணு. அப்படி பண்ணுறதே அவள் ஏதாவது சம்பாவனை பண்ணினா அதை எடுத்துன்னு வந்து கோவில் கைங்கரியத்துக்கு வச்சுக்கோ, கும்பாபிஷேகத்துக்கு வெயி அப்படின்னு. சரி, இந்த ஷாக்கில் ஒரு நம்மளை அந்த புஸ்தகத்தை பரட்டி பார்த்தாப்புல இருக்கும், விஷயம் தெரிஞ்சிட்டாப்புல இருக்கும், உபன்யாசம் பண்ணலாம், ஜனங்களுக்கும் தெரியும். போனர் கே வில்லேஜஸில் போய் பல நாட்கள் இருந்து கிரந்தங்கள்லாம் உபன்யாசம் பண்ணார். பெரியவா சொன்னாப்புலேயே அவளும் வருமனை அனுப்பலை, நல்ல சம்பாவனை பண்ணினா. எல்லாத்தையும் எடுத்துட்டு நேர பெரியவாள்கிட்ட வந்தார். பெரியவாள்கிட்ட வந்தோடனே பார்த்துட்டு பெரியவா போன விஷயம் என்னாச்சு அப்படின்னா, அமாவாசையா பௌர்ணமியா அப்படின்னு கேட்டா. எல்லாம் சம்ஸ்கிருதத்தில் கேட்குறா. அது என்ன கேட்டா அப்படின்னா, என்ன போன காரியம் சுக்லபக்ஷம்பா இல்லை கிருஷ்ணபக்ஷம்பா அப்படின்னா. கிருஷ்ணபக்ஷன்னா தேஞ்சிட்டே போகிறது, சுக்லபக்ஷன்னா வளர்ந்துட்டு போகிறது. இது ஏதோ கோவிலுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு போயிட்டு இங்கேருந்து டிக்கெட்டு ஃபேரி செலவழிச்சுன்னு போனது தான் மிச்சம், 9 பைசா தேரலை அப்படின்னா கிருஷ்ணபக்ஷம். அது இல்லாத நல்லா வந்ததுன்னா சௌரியமா வந்ததுன்னா சுக்லபக்ஷம். அதுதான் கேட்டா, சுக்லபக்ஷம்பா கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு. இவர் உடனே பதில் சொன்னார். என்ன சொன்னேன்னு, பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமின்னு. அதாவது மூகம் கரோதி வாசாலம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப உண்மை அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அவள் கொடுத்தோடனே அவள் உடனே தூண்டி விட்டோன்னே நமக்கும் உடனே இதெல்லாம் வந்துடுறது. பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமின்னு உடனே ரொம்ப ரசித்தா. எங்கெங்கே திருப்பி சொல்லு அப்படின்னா. இல்லை அது இல்லாத சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னா என்னென்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னா 2 கட்டான அர்த்தம். இவர் உடனே அதை புரிஞ்சுட்டு பெரியவானவரத்தில் நித்திய பௌர்ணமி அப்படின்னோடனே உடனே கற்றாரை காமுருவர் அப்படின்னு உடனே சந்தோஷம். எங்கே திருப்பி சொல்லு அப்படின்னு. பெரியவானவரத்தில் நித்திய பௌர்ணமி அப்படின்னா சபாஷ் அப்படின்னா. இப்போ விஷயத்தெல்லாம் கேட்டுண்டா இவர் சம்பாவனை பண்ணினது அதை கொண்டு அப்படியே பெரியவாள்கிட்ட வச்சார். இதுதான் சம்பாவனை பண்ணால் வச்சுருக்கேன் பெரியவா சொன்னபடி. இதை பார்த்தோன்னே அடுத்த கேள்வி கேட்குறா, அப்படியா இது என்னது அப்படின்னா. இல்லை அது உபன்யாசம் பண்ணிச்சுன்னா சம்பாவனை அப்படின்னா. என்ன பண்ணவர் தான் உத்தேசம் அப்படின்னா. என்ன அது இவர் தான் அதை போய் உபன்யாசம் பண்ண அதில் வர சம்பாவனை வச்சுன்னு கோவில் திருப்பணி ஆரம்பின்னு சொல்லியிருக்கார். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறதா உத்தேசம் அப்படின்னா ஏன் கேட்டால் அங்கே தான் பெரியவா. காரணம் என்ன, இவர் அனுப்புறதுக்கு முன்னால் சொன்னீங்கன்னு அங்கே போப்பா வசூலாகிறதெல்லாம் கோயிலுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். ஆகான்னு போயாச்சு. இப்போ பணத்தை பார்த்தோன்னே மனுஷ மனசு தானே, இத்தனையும் கொடுக்கணுமா இல்லை 50% கொடுத்தா போருமா, என்ன பண்ணலான்னு ஒரு வரலாமோ இல்லையோ, யாராக இருந்தாலும் ஒரு அஜ்ஞானம் வரலாமே. அதுக்காக இப்போ பல்ஸ் பிடிச்சி பார்க்குறா. இப்போ பணத்தை பார்த்தோன்னே மனசில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணுறதா உத்தேசம். பெரியவா சொன்னால் அதில் வரத வசூல் வச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னார். அதான் கேட்டேன் அப்படின்னுட்டு அப்படியே ஈஸ்வரார்ப்பணம் கொடு அப்படின்னு. சரி, இனிமேல் ஒவ்வொரு தரமும் கலெக்ஷனுக்கு இவர் போய் இனிமேல் ஒவ்வொரு ஊராக போய் உபன்யாசம் பண்ணி என்றைக்கு கோவில் கட்டுறது. அப்புறம் சொல்கிற, இப்படி முதல்ல போய் உபன்யாசம் பண்ணி ஆரம்பிச்சுட்ட, இன்னுமே என்ன பண்ணு, எல்லாத்தையும் விஷயத்தை சொல்லு, ஆனால் கொடுங்கோன்னு கேட்காத, விஷயத்தை சொல்லு, அவளவே என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கிக்கும். அப்படியா வேலையை ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அவருக்கு சந்தோஷம். உடனே சொல்கிறா, இப்படி ஒரு சிவகைங்கரியம் மட்டும் வந்திருக்க,
உனக்கு என்ன கொடுக்கறதுண்ணா அப்படின்னு. அவர் சொன்னார், இப்படி கொடுக்கணும்னு பெரியவா ஆசைப்படுறாளே, நம்ம பண்ணுற காரியத்தில் பெரியவா திருப்தி அடையிறா, அந்த சந்தோஷத்தில் நமக்கு எதானு கொடுக்கணும்னு நினச்சாலே அஷ்டைஸ்வரம் வீட்டில் தானே வந்துடும். குச்சேலருக்கு என்ன கேட்டாரா என்ன, போய் பகவான்கிட்ட கேட்கல, அவர் தீர்மானம் பண்ணிட்டார் இவருக்கு கொடுத்துட்றது அப்படின்னு. அவர் கொடுத்தாருங்கிறது எப்போ தெரிஞ்சதுன்னு, இவர் திருப்பி வீட்டுக்கு வந்து பார்க்குறதே தான் ஒன்றும் ஊரே அடையாளம் தெரியாத இருக்குது, எல்லாம் மாட மாளிகை கூட கோபுரமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சுவாமி இத்தனை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு. அதுபோல் அவள் கொடுக்கணும்னு நினச்சா தானே வந்துடுறது, அவள் கொடுக்கணும்னு நினைக்கிறதே பெரிய அனுகிரகம். அது எப்போ நினைக்கிறா அப்படின்னு, அப்படி நமக்கு அள்ளி கொடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நாம் ஏதானும் கிஞ்சித் கைங்கரியம் பண்ணியிருந்தால் அதில் திருப்தி அடையிறா. அந்த திருப்தியில் உனக்கு என்ன கொடுக்கறது அப்படின்ட்டு உடனே இப்படி பார்த்தா முன்னால் அந்த வீதி மடலில் ருத்ராட்சம் இருக்குது, அதுலேருந்து ஒரு ருத்ராட்சத்தை எடுத்துட்டு இந்த சிவகைங்கரியம் பண்ணுறதுக்கு இதான் நினைட்டு இதை வச்சுக்கோ. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெரிய வகையால் ருத்ராட்சம் கொடுக்குறாரு. பொதுவாக அந்த ஒத்த ருத்ராட்சமாக இருந்ததுன்னா கயத்தில் போட்டு கழுத்தில் கண்டத்தில் கட்டிக்கிறது தான் வழக்கம். கொடுத்துட்டு உடனே பெரியவா என்ன சொன்னால், நீ என்ன பண்ணு, இதை கயத்தில் கோத்து வலது கையில் இப்படி கட்டிக்கோ அப்படின்னு. இது புதுசாக இருந்தது, இது எதுக்கு வலது கையில் கட்டிக்க சொல்கிறா அப்படின்னு. சரி பெரியவா சொல்லிட்டா கட்டிக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அப்படி கட்டிக்கிட்டே இருந்த இது எதுக்காக மெனக்கெட்டு ருத்ராட்சத்தையும் கொடுத்து அதை எல்லாரும் கழுத்தில் போட்டுக்கிறாப்புல கழுத்தில் போட்டுக்கூடாத கையில் கட்டிக்க சொன்னா அப்படின்னா, அது தெரியறதுக்கு காரணம் தெரியறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. இவர் வெள்ளிவாக்கத்தில் இருந்தார், சென்னையில் பாரிஸ் கார்னரில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். இந்த பாரிஸ் கார்னர் வெள்ளிவாக்கத்துலேருந்து அது ஏதோ பாரிஸ்க்கு வர பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் காத்தால் வந்துட்டு ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் இந்த பஸ்ஸில் திருப்பி வீட்டுக்கு போகணும். அப்படி ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிறதே ஜன்னல் ஓரமாக ஒரு சீட்டு அது கிடச்சிது, சீட்டில் இப்படி கையை வச்சுன்னு இவர் உட்காந்துருக்கார். அன்றைக்கி என்னமோ தெரியல, இவருக்கு அசதியாக இருந்ததா என்ன பண்ணிட்டுன்னு தெரில, தூங்கி போயிருக்கார். என்ன ஆகிடுது, அந்த பஸ்ஸு போயின்னு இருக்கிறதே எங்கேயோ எய்த்தாப்பில் வந்த லாரி குறுக்க ஒரு தெரு போகிறது, அந்த தெருலேருந்து லாரி வந்தது, நேராக பஸ் மேலே மோதிடுது. மோதினா இவர் கையை வழியில் வச்சுட்டுருக்கார் இல்லையா, நேராக அந்த இடத்துல வந்து மோதி ஃப்ராக்சர். ஒரு பிரஜை இல்லாத அளவுக்கு பெரிய ஆக்சிடெண்ட்டாக ஆகி இவரை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து இவருக்கு முதலுதவியெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணால், இப்போ டாக்டர் சொன்னார் கையில் ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, அதனால் கை சரி பண்ணிடலாம், ஆனால் முன்ன மாதிரி சுவாதீனம்லாம் இருக்கும்னு சொல்ல முடியாது, இது எப்படி வேணால் ஆகலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் வேடிக்கை என்ன அப்படின்னு, ஒரு லாரி வந்து கையில் மோதிருக்கு, கை உடைஞ்சிருக்கு, கையில் கட்டின ருத்ராட்சம் உடையலை. அதுன்னா முன்னால் நீட்டின்னு முண்டாக இருக்கும், அதுன்னா முதல்ல மோதினத்தில் உடைஞ்சிருக்கணும், அது உடையில கை உடைஞ்சிருக்கு. இப்படி டாக்டர் சொல்லிட்டார். சரி என்ன பண்ணுறது, இனிமேல் நமக்கு கை சுவாதீனம் இல்லாத இருக்கணுமா அப்படின்னா, அப்படி இருந்துதான் இல்லை. அதுக்கப்புறம் கை சரியாக போய் இப்போ கிட்டத்தட்ட 100 வயசு வரைக்கும் இருந்தார். சமீபத்தில் தான் பெரியவா திருவடி அடைஞ்சார். அது வரைக்கும் பிரமாதமாக மடத்து ஸ்ரீமுகம்லாம் அவர் தான் எழுதியிருந்தார். 90 வயசுக்கு மேலே உட்காந்து மடத்தில் ஸ்ரீமுகம் வேணும் அப்படின்னா ராமகிருஷ்ண தீட்சரை விட்டு எழுதி சொல்லு அப்படின்னு எழுதி நின்றார். அப்படின்னா எப்படி, அதுதான் பெரியவா அனுகிரகம். இப்படி கைங்கரியம் பண்ணுற கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகைங்கரியம் பண்ணின கை வீணாக போச்சு அப்படின்னா போகலாமா, போகக்கூடாதே, போகாது. அப்படி அந்த கைங்கரியம் பண்ணுறவாளோட கையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ருத்ராட்சத்தை கொடுத்து கையில் கட்டிக்கும் அப்படின்னு முன்னால் பின்னால் வரப்போகிற ஆபத்துக்கு முன்னாலேயே அருள். நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம் வேண்டினோம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணான்னு இல்லை. நமக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியுமா? இப்போது வருஷ கணக்குக்கு அப்புறம் கைக்கு இது மாதிரி ஒரு பேராபத்து வரப்போகுது அப்படின்னு தெரியாது. ஆனால் பெரியவா அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா அதுதான் அனுகிரகம். அது தற்கால ஞானியாக இருக்கிறதுனால பின்னால் வரப்போகிறதுக்கும் சேர்த்து நமக்கு இப்போவே அனுகிரகம் பண்ணிடுறா. அதே மாதிரி எண்ணியனான் எண்ணியவார் எமக்கருளும் தெய்வம் வள்ளலார் சொல்ற.
இந்த நடராஜாவோட பெருமை என்ன அப்படின்னு, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் சார் கொடுக்கும் அப்படின்னு. நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று கொடுத்தது அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை உடனே கொடுத்துரும் அப்படின்னு சொன்னது உண்மை. ராதாமங்கலம் சாஸ்திரிகள் அப்படின்னு பெரிய வித்வான், ராமாயணம் பாகவதத்தெல்லாம் பிரவச்சனம் பண்ணுறவர், பெரிய வித்வான். ஆனால் எதையும் எதிர்பார்க்காத ரொம்ப ஆத்மார்த்தமாக சேவை செய்யக்கூடியவர். நாகப்பட்டினத்தில் அவரோட ராமாயண பிரவச்சனம் ஏற்பாடு பண்ணியிருந்தார். அதில் நீலகண்டையர் அப்படின்னு மடத்துக்கு ரொம்ப தொடர்புடையவர், கைங்கரியம் பண்ணுறவர். அவர் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார். அப்போ அவருக்கு போஸ்டிங் நாகப்பட்டினத்தில் இருந்தது, அங்கே இருந்தார். அந்த கமிட்டிக்காரன் என்ன பண்ணினா எல்லாருமே சின்ன அந்த கமிட்டியில் இவரும் ஒருத்தர். இந்த ராதாமங்கல சாஸ்திரியோட உபன்யாசத்தை கேட்டுட்டு அவர் ரொம்ப சாதுவாக இருக்க, நல்லவராக இருக்கார். இவருக்கு ஏதானு ஒரு பட்டாங்கட்டம் கொடுத்தா தேவையில்லை, இந்த பட்டாபிஷேகம் முடிகிற அன்னைக்கு அவரோட சேவையை பாராட்டி அவரை கௌரவிக்கணும் அப்படின்ட்டு இப்படி தீர்மானம் பண்ணி என்ன பண்ணால் நீலகண்டையர்கிட்ட சொன்னான், மாமா நீங்கள் தான் மடத்துக்கு அடிக்கடி பொருள் பெரியவாள்கிட்ட ரொம்ப தொடர்பு இருக்குது, அதனால் பெரியவாள்கிட்ட கேட்டு இவருக்கு தக்க ஒரு டைட்டில் கொடுக்குறாப்புல கௌரவப்படுத்துகிறாப்புல ஏதானு பண்ணினா தேவையில்லை, நீங்கள் பெரியவாள்கிட்ட சொல்லி அதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவர் சொன்னால் ஆஹா பண்ணினா போச்சு அப்படின்னு. ஆனால் சோதனையாக இந்த ராமாயணம் ஆரம்பித்ததுலேருந்து இவருக்கு பெரியவாளை பார்க்க முடியல, வரத்துக்கு சந்தர்ப்பம் இல்லாத போகிறது. கூட இருக்கவெல்லாம் கேட்டால் மாமா என்னாச்சு. உடனே இவர் என்ன பண்ணார், நேரத்தான் போகிறதுக்கு டிலே ஆகுதுங்கிறதுனால பெரியவாளுக்கு லெட்டர் எழுதினேன். இது மாதிரி ராதாமங்கலம் சாஸ்திரிகள் இங்கே பண்ணின்னு இருக்காரு, இத்தனாம் தேதி பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, கமிட்டியில் எல்லோரும் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து அவருக்கு தக்க விதத்தில் ஒரு பட்டம்லாம் கொடுத்து கௌரவிக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு பொருத்தமாக என்னவோ பெரியவா அனுகிரகம் பண்ணி பிரசாதமாக அனுப்பிச்சி வச்சா அவருக்கு சேர்க்கறதுக்கு அன்றைக்கி பட்டாபிஷேகத்தன்னைக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்னு லெட்டர் போட்டிருந்தார். இப்போ என்ன ஆகிடுதுன்னு அந்த லெட்டருக்கும் பதிலை காணும். நாளானா ஓடின்னு இருக்கு. எது வரைக்கும் எடுத்துன்னு, நாளைக்கு பொழுது விடிஞ்சால் பட்டாபிஷேகம், அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போன லெட்டர் போச்சா என்னன்னு கம்யூனிகேஷன் இல்லை. இப்போ எல்லோரும் பார்த்தா இவரை நம்பிண்டு இவரை போய் கேட்டுக்கிட்டு வாங்கிட்டு வர போகிறாருக்குன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாத போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்படி இருக்குது. இவர் நீலகண்டையர் காலத்தால் ஆஃபீஸுக்கு போயிருக்கார். போனால் அவருக்கு போஸ்ட்டில் ஒரு பார்சல் வந்தது. அதில் பார்த்தா காஞ்சி காமகோடி பீடம் அப்படின்னு போடுது. இவருக்கு அப்போ தான் மூச்சு வந்தது, அப்பா நம்ம அனுப்பிச்ச லெட்டர் வந்திருக்கு, பெரியவாளுக்கு போய் பார்த்துருக்கா, அதுக்கு தான் பிரசாதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்கா அப்படின்ட்டு என்ன முன்னர் ஒரு இத்தனை வருஷத்துக்கு ஒரு பண்டில் பேக்கெட் வந்திருக்கு. இவருக்கு வேலை அதிகமாக இருந்ததுனால உடனே அது என்ன ஏதுன்னு பிரித்து பார்க்க முடியல. அதை வாங்கி வச்சுட்டு ஒரு திருப்தி நிம்மதி, அப்பா ஏதோ சாயந்தரத்துக்கு ஏதோ பெரியவாள்கிட்டேருந்து வந்துருத்தோ. இது எது வரைக்கும் பிரித்து பார்க்க முடியலன்னு சாயந்தரம் இவர் மேடைக்கு வர வரைக்கும் பிரிக்க முடியல. இவர் அப்புறம் வீட்டுக்கு போனார், எல்லாத்தையும் பண்ணி வந்தார். கமிட்டிக்காரெல்லாம் கேட்டால் இவர் சொன்னால் கவலைப்படாதீங்க, பெரியவாள்கிட்டேருந்து பிரசாதம் வந்துருத்தோ, அனுப்பிச்சிருக்கா, அதில் விவரம்னா எழுதியிருப்பா அப்படின்னு எல்லாரையும் வச்சுன்னு பிரித்து பார்த்தா எல்லாருக்கும் ஷாக். என்ன அப்படின்னா விபூதி குங்குமம் அட்சதை ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம், ஒருத்தர் ருத்ராட்சம் இதான் இருக்குது, வேறு ஒரு டீட்டெயில்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் பார்த்தா என்னவோ பெருசாக தானே இந்த சிரோமணி அந்த சிரோமணி கொடுக்க போகிறா அது இதுன்னு நினச்சிருந்தா ஒன்றும் இல்லை, வெறும் விபூதி குங்கும அட்சதை ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம் எக்ஸ்ட்ராவாக இதான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அங்கே உபன்யாசம் ஆரம்பித்தாச்சு, இப்போ முடியறதே கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். அவள் பார்த்தா இவர் சொன்ன இவர் பெரியவாளுக்கு விஷயம் சொல்லியாச்சு, அவள் அனுப்பிச்சிருக்கா, சரி விடு இதுதான் பிராப்தம் போல் இருக்குது அப்படின்னா மேடையில் போனால் அவள் எல்லாம் முடிஞ்சோன்னு சொன்னான், பெரியவாள்கிட்டேருந்து வந்திருக்கு பிரசாதம் வந்திருக்கு, நாங்கள் சாட்சிகளுக்கு இது மாதிரி தக்க விதமாக பட்டம்லாம் கொடுத்து கௌரவிக்கணும் தான் நினச்சின்னு பெரியவாளுக்கு பெரியவா வாயால் அது வரணுங்கிறதுக்காக எழுதியிருந்தோம். என்னமோ தெரியல, காரணம் தெரியல, பெரியவா இதுதான் நினச்சிருக்கா, அதனால் இதுவே பெருசு தான், பட்டம் பதவியை விட எல்லாத்தையும் விட இது பெருசு பெரியவா பிரசாதம், அதனால் இதை நாங்கள் சாட்சிகளுக்கு கொடுக்குறோம், ஏற்றுக்கணும், பிரியமாக ஏற்றுக்கணும் அப்படின்ட்டு இவா கொடுத்தா. இதை கொடுத்தோன்னே இது வாங்கிட்டு அந்த கௌரி சங்கர ருத்ராட்சத்தை வாங்கி பார்த்த அந்த ராதாமங்கல சாஸ்திரிகள் ஓன்னு அழுதர் சபையில். எல்லாருக்கும் ஒன்றும் புரியல, ஏக்கு இவர் இவ்வளவு எமோஷனலாக இருக்கார், அழுதார்.
அவர் உடனே சொல்கிறார், அந்த பெரியவாளோட கருணை என்னன்னு சொல்கிறதுன்னு புரியல, அந்த பெரியவா அனுகிரகமே அனுகிரகம்தான். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, பெரியவா கையால் ஒரு கௌரி சங்கர ருத்ராட்சம் வாங்கிக்கணும்னு ஆசை. ஆனால் என்னமோ தெரியல, பெரியவாள்கிட்ட போய் கேட்கறதுக்கு பிரமையம் ஏற்படலை. ஆசை என்னமோ மனசுக்குள்ளேயே இருந்தது. அது சில சமயத்தில் தாபமாக கூட இருக்கும். இது நமக்கு இந்த பிராப்தம் இல்லை போல இருக்குது, நம்ம இந்த ஆயுசில் பெரியவாகையால் கௌரி சங்கரம் வாங்கிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்க போகிறதில்ல அப்படின்லாம் நினச்சிருந்தேன். ஆனால் பெரியவா எனக்கு என்ன பிடிக்கும், என்ன ஆசைப்பட்டேனோ அதை அனுப்பிச்சி வச்சுருக்கா. அப்படின்னா நானும் பெரியவாள்கிட்ட சொல்லலை பெரியவாகையால் கௌரி சங்கரம் வாழணும்னு இப்படி மனசில் தான் நினச்சிருந்தேன். அது எப்படி தான் அந்த கருணாமூர்த்திக்கு தெரிஞ்சதோ தெரியல, எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சுருக்கா. இவாள்லாம் ஏதோ குறைப்பட்டுண்டா எனக்கு ஒன்றும் பட்டங்கட்டெல்லாம் கொடுக்கலையே அப்படின்னு. எனக்கு இவள் பட்டம்லாம் கொடுத்துருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் ஏற்பட்டிருக்காது. எனக்கு என்ன வேணுமோ, எது எனக்கு க்ஷேமமோ அதை பெரியவா பண்ணியிருக்கா அப்படின்னு இங்கேருந்தே பெரியவாளுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மேடையில் நமஸ்காரம் பண்ணார். ஒரே அழுதர். இதை கேட்டோடனே எல்லாருக்கும் உடனே உருக ஆரம்பிச்சிருத்து. அப்பாடா, கடைசியில் அவருக்கு பிடிச்சதா பெரியவா அனுப்பிச்சிருக்காள், நமக்கு பிடிச்சதை அனுப்பலை, அவருக்கு பிடிச்சதை அனுப்பிச்சாள் அப்படின்னு அது முடிஞ்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 10 நாள் கழித்து நீலகண்டையருக்கு காஞ்சிபுரம் போகிறதுக்கு சந்தர்ப்பம் வந்து கொடுத்து போனோடனே பெரியவா கேட்டால், நான் அனுப்பிச்சு பிரசாதம் வந்ததோ அப்படின்னு. வந்தது அப்படின்னு. சாஸ்திரிகள் என்ன சொன்னார் அப்படின்னு. சந்தோஷப்பட்டாரா, என்ன சொன்னார் அப்படின்னு. இல்லை அவர் ரொம்ப ஒரே எமோஷனலாக ஆகிட்டார், அப்படி சந்தோஷப்பட்டார் அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, ஆமாம் உங்களுக்கெல்லாம் அந்த சாஸ்திரியில் ராதாமங்கல சாஸ்திரி எத்தனை நாளாக தெரியும் அப்படின்னு. இவர் சொன்னார், எனக்கு இப்போ தான் அந்த நாகப்பட்டினம் போனதுக்கப்புறம் தான் தெரியும், பரிச்சயம், அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப பழக்கம்லாம் கிடையாது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, அதான் அவரை பற்றி உங்களுக்கு பரிச்சயம் இல்லை, பழக்கம் இல்லை, அதனால அவருக்கு பட்டம்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அவரை ரொம்ப நாளாக தெரியும். அவர் நீங்கள் நினைக்கிறாப்புல இந்த பட்டம் பதவிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் ராமாயணத்தையும் பாகவத்தையும் உபாசனையாக பண்ணின்னு இருக்கார், எதுவும் எதிர்பார்க்காத அப்படி பண்ணின்னு இருக்கிறவர். அதனால் அவருக்கு போய் என்ன பட்டத்தை கொடுக்கறது? அதனால் இந்த பட்டம் பதவிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அதனால் பார்த்தேன், நீங்களாம் ஏதோ ஆசைப்பட்டு லௌகீகமாக எல்லாருக்கும் தோன்றாப்புல தோணியிருக்கு, அவருக்கு பட்டம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் நீ உன் லெட்டரை படித்தேன், எனக்கு என்னமோ தோணித்து, இவருக்கு போய் இப்படி சாதாரணமாக ஒரு டைட்டில்லாம் கொடுத்து வச்சுடுறதா அப்படின்னு. அப்புறம் தான் தோணித்து இவருக்கு என்ன கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு. அதனால தான் கௌரி சங்கர் தாச்சு. அதான் பெரியவா. நமக்கு என்ன வேணும், எது தகுதி, அதுக்கு ஏத்தாப்புல அனுகிரகம்ன்றது அந்த பெரியவாள்கிட்ட தனி சிறப்பாக இருக்குது. அப்படி அவாவாளுக்கு மனசுக்கு ஏத்தாப்புல இங்கே திருமழிசை அப்படிங்கிற க்ஷேத்திரம், அந்த திருமழிசையில் சிவங்கோவிலுக்கு திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு வைஷ்ணவத்தில் ஒரு பெரிய ஆச்சாரியன் பிறந்த ஸ்தலம். வைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியமான க்ஷேத்திரம், பூசார க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். பெரியவா ரொம்ப வசதியாக சொல்கிறா. அதாவது ஒரு விஷயத்தோட எசன்ஸுங்கிற சாரம்னாலே ஜூஸ் எசன்ஸ் தானே, அந்த பூமியோட சாரமாக அந்த க்ஷேத்திரம் பூசார க்ஷேத்திரம்னு பேர். அந்த ஊரில் இருக்கிற சுவாமி பேர் மனோனுகூலேஸ்வரர்னு பேர். தமிழில் ஒத்தாண்டேஸ்வரர் அப்படிங்கிறா, ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அவருக்கு பேர் மனோனுகூலேஸ்வரர் அப்படின்னு பேர். அப்படின்னா என்னென்ன, மனசுக்கு அனுகூலமாக இருக்கிறவர்னு அர்த்தம். அது என்ன வேணும், நமக்கு பிரதிகூலமாக இல்லாத, நம்ம மனசு ஒத்தாப்பில் மனசு ஒத்து போச்சு அப்படின்னு அந்த சுவாமி எப்படி நம்ம மனசை ஒத்து எப்படி வேணுமோ அதுக்கேற்றாப்பில் அனுகிரகம் இருப்பார். அந்த மனோனுகூலேஸ்வரர் தான் பெரியவா போல இருக்குது. அதனால் ஒவ்வொருத்தர் மனசுக்கும் அனுகூலமாக அவளுக்கு இது தேவை அது தேவை, இப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்து அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரியவாளோட தனி சிறப்பாக இருக்குது. அப்படி இருக்கிற பெரியவா செந்தில் துறவி அப்படின்னு இருந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஒரு அப்பா கிடையாது, அம்மாட்ட வளர்ந்துருந்தார். இவரோட அண்ணா பரணிமணி அப்படின்னு இங்கே கோடம்பாக்கத்தில் இருக்கு.
பெரியவா விழுப்புரத்துலேருந்தே அவள் பக்கத்தில் விளவனூரும் அந்த பக்கத்தில் இருந்தவா. இவர் என்ன பண்ணார், திடீர்னு ஒரு நாளைக்கு இவருக்கு ஏதோ மனசில் விரக்தி. அந்த விரக்தியில் ஆற்றுல ஏதோ ராமாயணம் பாராயணம் பண்ணுவா போல இருக்குது. அம்மாவோ அண்ணாவோ பாராயணம் பண்ண அந்த சுந்தரகாண்ட புஸ்தகத்தில் நான் நிம்மதியை தேடி போகிறேன், என்னை தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டார். கருத்தாலே என்னன்னு பார்த்தா குழந்தைய காணும்னா காணும். இவா இங்கே தவிச்சுன்னு இருக்கா. இவர் இப்படி எழுதி வச்சுட்டு வந்தவர் என்ன பண்ண, நான் கால் போன போக்கில் போயிட்டே இருக்கார். போகிற வழியில் ஒரு இடத்துல ஒரு இந்த பல்லாக்கு நிற்கிறது, பெரியவாளோட வண்டி நிற்கிறது, ஓட்டம் யானை சேனை எல்லாம் நிற்கிறத பார்த்தார். இந்த பெரியவா நிற்கிறது அந்த இடத்துல கேம்ப்புன்னு தெரியறது. இதை பார்த்தோன்னே சின்ன வயசுலேருந்தே பெரியவாளை பார்த்து ஊறினத்துனால ஆட்டோமேட்டிக்காக அங்கே போயிடுத்து கால். போனர், பெரியவா உட்காந்து தரிசனம் கொடுத்துருக்கா. இது சின்ன பையன் இவர் போய் அப்படி நிற்கிற என்ன பண்ணுதுன்னு தெரியல. நின்னாக்க பெரியவா அங்கேருந்து கூப்பிட்டுட்டு, என்னப்பா தேடின்னு போன நிம்மதி கிடச்சுடுத்தா அப்படின்னு, கண்டுபிடிச்சிட்டியா கிடச்சுடுத்தா அப்படின்னு. இது தூக்கி வாரி போட்டுது. என்னையா அது நம்ம சுந்தரகாண்டத்தில் எழுதின வார்த்தையே சொல்ற, நிம்மதியை தேடி போகிறேன் அப்படின்னா தேடின்னு போன நிம்மதி கிடச்சுடுத்தோ அப்படின்னு. இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தேடின்னு போனான், நான் நிம்மதியை எங்கேயோ அப்படின்னு திட்டினான். இந்த நிம்மதி எங்கடா இருக்குது அப்படின்னு. மனசுக்குள்ளே இல்லாத நிம்மதி வெளியில் கிடச்சிருமா என்ன அப்படின்னு. இந்த மனசை வச்சுன்னு நீ எங்கே போனாலும் இமயமலையில் போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் நிம்மதிங்கிறது வெளி வஸ்துவில் இல்லை, சந்தோஷங்கிறது வெளியில் இல்லை, நமக்குள்ளே இருக்கிறது. நம்மளோட ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம்தான். ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாது வேதம் அதானே சொல்கிறது. அந்த பிரம்மத்தோட ஸ்வரூபம் என்னன்னு ஆனந்தம் தான் அதோடது, பேரானந்தம்ங்கிறோம். அத்வைதம் என்ன சொல்கிறது அப்படின்னு, தத்துவமசி நீனே அதுதான் அப்படிங்கிறது. அப்படி ஆனந்தமே வடிவாகி இருக்கிறது தான் அது பரமாத்மா அப்படின்னா அதுவே தான் நமக்குள்ள ஜீவாத்மாவாக இருக்குது. அப்போது அதே ஆனந்தம் தான் இங்கே உள்ளுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ உள்ளே இருக்கிற ஆனந்தத்தை வெளியில் போய் தேடினேக்க எங்கே கிடைக்கும்? சித்தர் பாடல்லாம் எவ்வளோ அழகாக பாடியிருக்கான்னு தெரியும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. இவ இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கெல்லாமோ தேடுற. அப்பர் சுவாமீஸ்வரர் தேடி கண்டுகொண்டே திரு மாலுடு நான்முகனும் தேடி தேடும் நான் தேவனை என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். அந்த பிரம்மா விஷ்ணு ஏன் தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு அவள் வெளியில் போய் தேடிட்டாயா, அதனால கிடைக்கல. அவள் அப்படி ஃபெயிலூர் ஆனத்தினாலே எனக்கு ஒரு லெசனாக போயிடுத்து, இனிமேல் வெளியில் தேடப்படாதுன்னு. அதனால உள்ள தேடினே கிடச்சிடுச்சு. அதனால் அந்த ஆனந்தம், அந்த பிரம்மம் எதுவாக இருக்கட்டும் அது உள்ளுக்குள்ளே இருக்குது. பெரியவாளை எங்கே தேடின்னு போகணும்? எங்கேயும் தேடின்னு வேண்டாம். நமக்குள்ளே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறதே அந்த பெரியவா தானே. பெரியவாளை நினச்சா ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா எதனால? நமக்கு உள்ளுக்குள்ளே அது இருக்கிறதுனால தான் நமக்கு ஆனந்தம்னா என்னென்னே புரியுது. வெளியில் இருக்கிற விஷயமா இருந்ததுன்னா எல்லாருக்கும் புரியாது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாதே இருக்கும். அதனால் அந்த பெரியவாங்கிறதும் உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. பெரியவாளை பார்க்கலையே, அவளை பேசலையே, நம்ம அத்தை பண்ணலையே யாருக்கும் குறையே வேண்டாம். நிறைஞ்சிருக்கலாம். நமக்குள்ளே இருக்கா, நம்மளோட இருக்கா, அதோட ஸ்வரூபம் என்னென்ன பேரானந்தம் அப்படின்னு. இப்படி இந்த லீலைகள்லாம் கேட்க கேட்க நமக்கு என்ன பண்ணுறது? ஒரு நம்மளை அறியாத ஒரு இன்பம் பொறுக்கிறதே, ஒரு சௌக்கியம் ஏற்படுறதே, சந்தோஷம் ஏற்படுறதே, அதுதான் பெரியவன், அதுதான் அனுகிரகம். அதனால் இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால சொல்கிறா, நிம்மதியை தேடின்னு போனால் நான் இவன் எங்கேயோ அப்படின்னு. உள்ளுக்குள்ளே இல்லாத நிம்மதி வெளியில் போனால் கிடச்சிருமா? நான் இமயமலைக்கு போனாலும் கிடைக்காது. அங்கேயும் என்ன பண்ணுவோம்? டீ கிடைக்குமா, காப்பி கிடைக்குமானா இங்கே தான் அலைவோம். அதனால் கிடைக்கிறது எங்கே? இருக்கிற இடத்துல தான். இங்கே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. திட்டினா அவர் ஏதோ பாவம் விரக்தியில் கிளம்பி வந்துட்டார். நிம்மதியை தேடி போகிறேன்னு எழுதி வச்சுட்டோ, ஏதோ பாவம் டைலாக் எழுதினார், கொடுத்தோ. அதுக்கப்புறம் திட்டிட்டு அந்த ஊரில், இது விழுப்புரத்தில் இருக்கா பெரியவா, அங்கே வந்துட்டார். வந்தால் இவரோட பெரியம்மா இருக்கா அந்த ஊரில். உடனே ஆளை அனுச்சா, அவளை போய் அழிச்சுன்னு வான்னார். அவள் பெரியம்மா வந்தோடனே
இதை வீட்டுக்கு இழுத்துன்னு போய் முதல்ல சாப்பாடு போட்டு படுக்க வைங்க. இது எங்கேயோ தேடின்னு போகிறது நிம்மதியா? ஆற்று கழிச்சுமே முதல்ல சோறு போடும் அப்படின்னு. உடனே போனேன். அவள் அங்கே அழுதுன்ட்ருக்கா. அவளுக்கு முதல்ல தகவல் தெரிவி உன் தங்கைக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் இவள் பெரியம்மாவத்துக்கு அழிச்சுன்னு போய் பெரியம்மா திட்டி நன்னா வந்துடா, அங்கே வீட்டில் அழுதுன்ட்ருக்கா எல்லோரும் ரகலைப்படுறது, இவன் தேடின்னு போனான் நான் நிம்மதி அப்படின்னு அவர் 2 சாத்தி எல்லாம் பண்ணி சாத்தியம் போட்டு படுக்க வச்சா என்ன ஆயிடுத்து அப்படின்னு, சாயந்தரத்துலேருந்து அம்மை போட்டிடுது, வைசூரி போட்டிடுது. அதுக்கப்புறம் 10 நாளைக்கு இவருக்கு நிரபாரமாக போட்டி ஜலக்கு தண்ணி விட்டு எல்லாம் பண்ணி என்னென்ன. இப்போது அவள் அம்மாவுக்கு சொல்லி அனுப்பிச்சு, அம்மா நல்ல வேலை இவன் எங்கேயோ போனான் கடைசியில் இங்கே வந்துட்டான் அப்படின்னு வந்தாக்க தலைக்கு தண்ணி விட்டதுக்கு அப்புறம் பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு வந்து மரியாதை வீட்டில் கொண்டு விடு. இப்படி நாம் அஜ்ஞானத்தினால இல்லை ஏதோ அறியாமையினால ஏதானும் தத்துப்பித்துன்னு ஏதானும் பண்ணினா கூட அதுக்கும் பெரியவா அனுகிரகம் எப்படி இருக்குது அப்படின்னு. இவரோட நல்ல காலம் என்ன பண்ணிட்டு நிம்மதியை தேடின்னு போகிறவர் எங்கேயோ இதை பார்த்தோன்னே பெரியவா கேம்பை பார்த்தோன்னே அங்கே போவானே காலு நேரம் ப்ரொசீட் ஆகிருக்கக்கூடாதோ, போயிருந்தா எங்கேயான திண்டாடி நிற்கணும். அதனால தெரியுது நமக்கு நல்ல காலம் இருந்தால்தான் காஞ்சிபுரம்ங்கிற வார்த்தையே காதில் விழும், பெரியவாங்கிற வார்த்தையே காதில் விழும், போகணுங்கிற எண்ணம் தோணும், பார்க்கணுங்கிற எண்ணம் தோணும். அந்த நல்ல காலம் எது அப்படின்னு நமக்கு தரிசனம் கொடுக்கறது அனுகிரகம் பண்ணுறதுன்னு அவர் எப்போ நினைக்கிறாரோ அதுவே சுப முகூர்த்தம், அதுவே நல்ல காலம். அப்படி இவருக்கு அனுகிரகம் என்ன, இவரோட மர்மாவத்தை அந்த அனுகிரகத்துலேயும் கொடுத்த அனுகிரகம் கொடுக்காத அனுகிரகம் எல்லா அனுகிரகம் தான். சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் அவனை அழிச்சுன்னு போயிருக்கா. தரிசனத்துக்கு போனால் கோபூஜை நடக்கிறது, மாடு கண்ணை வச்சு இந்த கோபூஜைலாம் நின்னா இது சின்ன பையனா பார்த்துட்டு எனக்கு வேணும் மாடு அப்படின்னா. இது பெரியவா காதில் விழுந்துருத்தோம். என்ன கேட்குறாங்க குழந்தை, இங்கே வா அப்படின்னா. என்னடா வேணும் உனக்கு? தாத்தா இந்த மாடு எனக்கு கொடு அப்படின்னா. நாமளாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டாம், மடத்து மாடு உனக்கு கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது எதாவது சொல்லுவோம். அப்படியா மாடா வேணும் அப்படின்னா. சரி நான் ஒன்று சொல்லுவேன், அது செஞ்சீங்கன்னா நான் உனக்கு மாடு தரேன் அப்படின்னா. செய்கிறேன் என்ன அப்படின்னா. நீ இப்போ என்ன படிக்கிற அப்படின்னா. 5வது படிக்கிறேன் அப்படின்னு. நீ என்ன பண்ணு, 6வது பாஸ் பண்ணிட்டு வா, வந்து கேளு, நான் மாடு உனக்கு தரேன் என்ன அப்படின்னா. அந்த பையன் பார்த்தான், இல்லை 5வது பாஸ் பண்ணிட்டு வா நான் உனக்கு தரேன் அப்படின்னா. இது பார்த்த அவ்வளவு தானே, பரீட்சை வந்தால் நல்லா பாஸ் பண்ணாக்க மாடு வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அது போச்சு. அதோடு வந்துடுத்து. இவ கூட இருந்தவெல்லாம் சந்தோஷப்பட்டா, எப்படி சமாளிச்சுட்டு இருப்பார் அப்படின்னு. கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, நீ அது பாஸ் பண்ணிட்டு வா, ஆமாம் 6வது பாஸ் பண்ணிட்டு வா நான் அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது என்ன எடுத்து அந்த வருஷம் ஸ்கூல் பரீட்சையில் டபுள் ப்ரமோஷன் வந்து 7வதுக்கு போயிட்டார். முடிஞ்சுடுத்து. அது பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி தரிசனத்துக்கு வந்தான். வந்தோடனே இந்த பையனுக்கு ஞாபகம் வந்துடுத்து. வந்தோடனே இவ எதிரே பக்கத்தில் பெரியவாள் போய், தாத்தா நீ போனதானே சொன்னேன், என்ன பாஸ் பண்ணிட்டு வந்தால் மாடு தரேன்னு சொன்னேன், இப்போ கொடு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படின்னு. என்ன பண்ணிட்டு வந்தால் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு. இல்லை 6வது பாஸ் பண்ணிட்டு வந்தால் தரேன்னு சொன்னேன் அப்படின்னு. நீ 6வது பாஸ் பண்ணியோ? நான் 7வது பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, 6வது பாஸ் பண்ணினியா இல்லையா? அவன் முழிச்சான். வந்து நான் 6வதே படிக்கலையே அப்படின்னு. ஏன் அப்படின்னா 7வது பாஸ் பண்ணிட்டேங்கிற அப்படின்னா. இல்லை 5வதுலேருந்து எனக்கு டபுள் ப்ரமோஷன் வந்து கொடுத்தோம், அதனால 7வது போயிட்டேன் அப்படின்னு. நான் உனக்கு 6வது பாஸ் பண்ணால் தானே தருவேன்னு, நீ 6வதே பாஸ் பண்ணல, மாடு கிடையாது, தாத்தாட்ட தான் இருக்கும். என்ன சொல்கிறார்? இன்னமும் தாம்பரத்தில் இருக்க அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கிற மாடு வாங்கிட்டவர், மாடு இல்லைன்னு நான் ஏமாந்தவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்கார். இதை ஏதோ நான் சொல்லியிருக்கேன், டிவியில் சொல்லியிருக்கேன் போல் இருக்குது. மெனக்கிட்டு என் நம்பரை கேட்டு ஃபோன் பண்ணி, நீங்கள் சொன்னேன் ஒரு பையன் போய் மாடு கேட்டாங்க, பாஸ் பண்ணிட்டு வந்தால் தரேன், அப்புறம் போய் கேட்டால் இல்லைன்னு சொன்னானே, நீ அந்த கிளாஸ் படிக்கலை, டபுள் ப்ரமோஷனில் அதனால் தரமாட்டேன்னு சொன்னேன். அது நான் தான், அது இந்த அசடு இல்லை.
அதான் பெரியவா. கொடுத்தாலும் அனுகிரகம், கொடுக்கலைனாலும் அனுகிரகம், எதை பண்ணினாலும் அனுகிரகம் தான். அந்த சமாளிக்கிறது தான். அந்த ஒவ்வொருத்தருக்கு கிழவனுக்கு ஏற்றாப்புல கிழவனாக சமாளிக்கிறது, குழந்தைக்கு ஏற்றாப்புல குழந்தையாக சமாளிக்கிறது, இப்படி பல விதத்துலேயும் எல்லாருக்கும் ஏடு கொடுக்குறது. இவர் யசையனூர் அப்படிங்கிற இடத்துல கேம்பில் இருக்கா சதுர்மாசியம். அங்கே சீதாராமையர் அப்படின்னு அந்த யசையனூரில் கோகிலா பாட்டி அப்படின்னு ஒரு பெரிய பாட்டி இருந்தால், நல்ல ஐஸ்வர்யம் உள்ள பாட்டி. அவாத்தில் கணக்கெல்லாம் எழுதியிருந்த சீதாராமையர். அவருக்கு 3 குழந்தை, 2 புள்ள ஒரு பொண்ணு. இந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசில் அம்மா போயிட்டா. இந்த பாட்டியே ரொம்ப கரிசனமாக வளர்த்து எல்லாம் பண்ணியிருந்தா. இந்த குழந்தைகள்கிட்ட சொல்லியிருந்தா, பெரியவா ஊரில் இருக்கா, பெரியவா ஊரை விட்டு போகிற வரைக்கும் நீ என்ன பண்ணணும், தினம் பூஜைக்கு தும்பப்பூ பறித்து கொடுக்கணும் அப்படின்னு. தும்பப்பூ அப்படின்னா பெரியவா பூஜை பண்ணுறதே பார்த்தா தெரியும், இத்தினூண்டெல்லாம் இருக்காது. அப்படி சந்திரமௌலீஸ்வரர் மறைஞ்சு போயிடுவார். அத்தனை ஒரு வெள்ளி பேலா இருந்ததுன்னா பேலா முழுக்கலும் தும்பப்பூவாக இருக்கும். பெரியவா அப்படி அள்ளி போடுறாப்புல இருக்கும். தும்பப்பூ பறித்து பார்த்தா தெரியும். அதுவும் நல்ல வெய்ய நாளில் தான் வேறு பூக்கும். அது உட்காந்து பறிக்கிறதுக்குள்ளே பிராணம் வேடும். அதை வீட்டிலலாம் வச்சு பண்ண முடியாது. அது அங்கங்கே காட்டில் தான் வளர்க்கும், வெட்ட வெளியில் இருக்கும். போய் பறிக்கணும் அப்படின்னா எவ்வளோ சிரமப்பட்டிருக்கும். பண்ணியிருக்காளே, அத்தனை பேரும் பண்ணியிருக்காள்னா நாமெல்லாம் பூஜை பண்ணால் அப்படி யாரானு பண்ணுவாளா என்ன? கடையில் போய் வாங்கிட்டு வந்தாலே ஒருத்தரும் வாங்குறதுக்கு மாட்டேங்கிறது. இப்படி வெயிலில் உட்காந்துன்னு கூடையாக தும்பப்பூ பறித்து ஏன்னு. அதுதான் தெரியும். நம்ம பூஜை பண்ணுறதும் அவள் பூஜை பண்ணுறதும் ஒன்றா? அப்படி நம்ம இவ்வளவு அப்போ சிரமம் தெரியுமா? என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஒன்று தெரியும். அப்படி நம்ம பறித்த அந்த புஷ்பத்தை பெரியவா கையால் எடுத்து சந்திரமௌலீஸ்வரர் போகிறாரு அப்படின்னா இதுக்கு எத்தனை கோடி சொல்ல முடியும்? அந்த ஆனந்தத்துக்கு ஈடு என்னன்னு சொல்ல முடியும்? அதை விட ஆச்சரியமாக இருக்கும். தும்பப்பூவில் மாலை கட்டின்னு வந்து நான் பார்த்துருக்கேன். மாலைன்னா சந்திரமௌலீஸ்வருக்கு இப்படி 3 சரம் சுட்டி போடுறாப்புல இருக்கும் பிரதோஷத்தில். அன்னம்மா பாட்டின்னு இருக்கா. பாட்டிகிட்ட கேட்டேன், வெள்ளம் மாலை கட்டின பொன்னம்மான்னு இருந்தால் அந்த பாட்டி வெள்ளம் மாலை கட்டின்னு வருவாள். அந்த தும்பப்பூ கையால் தொட்டாலே தொட முடியல, இத்தினோண்டுக்கா இருக்குது, வாடி போகிறாப்புல இருக்குது. இதை எப்படி மாலையாக கோக்கிறது? அப்புறம் சொன்னால் அது நாரில் வச்சுன்னு அந்த காம்பை அப்படி அந்த நாக்கு மாதிரி இருக்கும், அதை உள்ளுக்குள்ளே விட்டுன்னு வரணுன்னா அது இப்படிலாம் இருக்குது. அது பெரிய நிலமால மாதிரி ஜம்முன்னு இருக்கும். அதை இவ்வளோ பெருசுக்கெல்லாம் கட்டின்னு வந்து அதை 2-3 சுத்தா சந்திரமௌலீஸ்வருக்கு போடுறாப்புலாம் பண்ணி, போராத்துக்கு அள்ளி அர்ச்சனை பண்ணுறாப்புல பண்ணி, இப்படி இவ்வளோ தும்பப்பூ. இதெல்லாம் என்னென்னு இந்த பாட்டிமாக்கெல்லாம் இப்படி தான் காலத்தை கழிச்சிருக்கான்னு தெரியுது. பெரியவாளுக்கு மோட்சத்துக்கு போகிறதுக்கு வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இத்தனை தும்பப்பூவை கொடுத்தே வாழலாம், எல்லோரும் சௌக்கியமாக போயிட்டா. அதுதான் கோகிலா பாட்டி சொன்னால் இந்த குழந்தைகிட்ட, தினம் கார்த்தால் போனோன்னு சும்பப்பூ பறிச்சுன்னு வந்து பெரியவா பூஜைக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த குழந்தைகள் கொடுத்துருந்தது. பெரியவா எல்லாம் விசாரிச்சுருந்தா எல்லாம் முடிஞ்சுது. அந்த ஊரை விட்டு பெரியவா கிளம்ப போகிறா. கிளம்புறதுக்கு முன்னால் பாட்டி சொன்னால் இந்த குழந்தைகிட்ட, ஒன்று பண்ணுங்கூடா, பெரியவாள்கிட்ட போய் கேளு, நான் பெரியவாளோட கைங்கரியம் பண்ணி மடத்துலேயே இருக்கேன்னு ஆசையாக இருக்குது, அதனால் என்னை ஏற்றுக்கணும், பெரியவாளோட கைங்கரியத்துக்கு வரேன்னு சொல்லு அப்படின்னா. இந்த 2 பசங்களும் போய் சொன்னால் பெரியவா கேட்டால், இது சரி யாரெல்லாம் இருக்கன்னா, அப்பா இருக்கார், நாங்கள் பசங்க இருக்கோம், தங்கவத்தி. இப்போது 2 பேரும் வந்துட்டேன்னா என்னோட யார் அப்பாவை பார்த்துப்பா? அதனால என்ன பண்ணுங்கோ, 2 பேரில் யாரானு ஒருத்தர் என்னோட வாங்க, ஒருத்தர் அப்பாவை பார்த்துங்கோ. இல்லை யார் போகிறது அப்படின்னு பெரிய பிள்ளைக்கு கொடுத்தா. இவர் நான் வரேன் அப்படின்னு. சரி வா அப்படின்னு. உடனே கேட்ட, என்னோட வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளம் வேணும்? சம்பளம் எவ்வளோ கேட்பேன் அப்படின்னா. இது சின்ன பையன் புரியல ஒன்றும். தெரியல எனக்கு, பாட்டி கேட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. சரி பாட்டிகிட்ட போய் கேட்டுன்னு நாளைக்கு வந்து சொல்லு அப்படின்ட்டு. இவர் வீட்டுக்கு வந்துட்டார். பாட்டி கேட்டா, என்னடா பெரியவாள்கிட்ட சொன்னியா, அழிச்சிக்கிறேன்னால என்ன சொன்னா அப்படின்னு. இல்லை யாரானும் ஒருத்தர் வாங்க, ஒருத்தர் அப்பாவை பார்த்துக்கணுன்ட்டா, அதனால் நான் வரேன்னு சொன்னேன். வந்தால் என்ன சம்பளம் வேணும்னு கேட்டா அப்படின்னு. இது சொன்னோன்னு பாட்டி, என்ன சொன்ன எத்தனை கேட்ட அப்படின்னு. இல்லை பாட்டியை கேட்டு சொன்னேன்னு சொல்லிட்டேன். என்ன நல்ல வேலை போ அப்படின்னு. இதை கூட அத்தை கூடன்னு கேட்காத இருந்தியே அப்படின்ட்டு
ஏண்டா பெரியவாள்கிட்ட கைங்கணும்னா சம்பளமாடா கேட்பா? அது காசுக்கு கிடைக்கிற சாமானடா. அசடாக இருக்கேன், சொல்லியிருக்க வேண்டாமா? எனக்கு பெரியவா கைங்கிறத விட வேறு என்ன பாக்கியம் வேணும்? அதனால் சம்பளமே வேண்டாம், பெரியவா கைங்கரியம் தான் வேணும், அனுகிரகம் தான் வேணும்னு சொல்ல வேண்டாமோ அப்படின்னா. நான் நாளைக்கு பாட்டிகிட்ட கேட்டு சொன்னேன். சரி, நாளைக்கு போனால் பெரியவா கேட்பா, கேட்டால் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எனக்கு சம்பளமே வேண்டாம், பெரியவாள் கைங்கரியம் பண்ணுறதை விட பெரிய பாக்கியம், அதனால் பெரியவா கைங்கரிய அனுகிரகத்தை கொடுத்தா போகிறோம் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு. மறுநாளைக்கு போனோன்னு கேட்டா, என்ன பாட்டிகிட்ட கேட்டுட்டியா எவ்வளவு அப்படின்னா. உடனே நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கைங்கரியம் தான் பாக்கியம், அது கிடைக்கிறதே பெரிய அனுகிரகம், எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம் அப்படின்னு. பெரியவா சிரிச்சுன்னு, என்ன பணக்கார பாட்டி சொல்லி அனுப்பிச்சாடா? பணக்கார பாட்டி சொல்லி அனுப்பிச்சாடா அப்படின்னு. இவர் அதையும் ஆமான்னுட்டு, அவ்வளோதான், வேற இல்லைன்னா மட்டும் தெரியாத போகுமா? உடனே சொல்கிறா, நீ என்ன பண்ண, ஆற்றுக்கு போய் இப்போ கட்டின்னு இருக்க இல்லையா, இன்னொரு வேஷ்டி எடுத்துக்கோ, ஒரு சொம்பை எடுத்துக்கோ, என்னோட வரணும், வந்துடுவியா அப்படின்னு. வந்துடுறேன் அப்படின்னு. அப்படி ஒரு சொம்பையும் வேஷ்டியும் தூக்கிண்டு பெரியவாளோட 10 வயசுக்கு போனவர் தான் இன்றைக்கி 90 வயசுக்கு மேலே ஆறுது பிரம்மஸ்ரீ வேதபுரி சாட்சிகள் அப்படின்னு. அப்படி 10 வயசு குழந்தையா பெரியவாள்கிட்ட வந்தவர் 60 வருஷத்துக்கு மேலே 70 வருஷத்துக்கு மேலே பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணி, அந்த கைங்கரியம் பண்ணினத்தோட அனுகிரக பலம் என்ன அப்படின்னு தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் இவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்து இவர் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, எத்தனை பண்ணியிருக்கா. இன்னமும் அந்த குடும்பத்தை அப்படியே கண்ணை எமைகாக்கிறாப்புல காத்துன்னு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா எதனால் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த குரு சேவை, அந்த கைங்கரியம் எல்லாருக்கும் கிடைச்சிருமா என்ன? நமக்கு எந்த கம்பெனியில் இருந்தாலும் வேலை கிடைச்சிரும், சிஇஓவாக வேலை கிடைச்சிரும், கோடிக்கணக்கில் பணம் கிடச்சிடும், எல்லாம் கிடச்சிரும். ஆனால் மடத்தில் போய் பெரியவாளுக்கு குரு சேவை செய்கிறதுங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு. அப்படி பண்ணணும்னு பிரம்மா தலையில் எழுதியிருக்கணும். அப்படி பிரம்மலிபி இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்ணினவாளுக்கு வேணால் அது கிடைக்கும். அப்படி ஒரு பாக்கியசாலி. அப்படி இருக்கிறவருக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சொன்னேன். 2வது பொண்ணு கமலான்னு, அவளுக்கு கல்யாணம் எல்லாமே திடீர் தான். யாரானு வந்து புள்ள இருக்க ஆற்றுல அப்படின்னா, ஏண்டா உனக்கு பொண்ணு இருக்கோ இல்லையோ, நீ என்ன கோத்திரம்பா, அப்போ சரி அப்படின்னா உன் பிள்ளைக்கு இந்த பொண்ணை வாங்கிக்கோ அப்படின்பா. இப்படி சரியாக போச்சு. அது மாதிரி இந்த பொண்ணுக்கு இவாளுக்கு விஷ்ணுபுரம் அப்படின்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் இந்த 18 கிராமத்தில் ஒன்றும் அவாத்தில் வந்து சொன்னால் பெரியவா கிட்ட, ஏண்டா நீனும் வாத்திமா தானே, அப்போது உன் பொண்ணை அவருக்கு கொடுத்துரும், வாங்கிக்கோ அப்படின்னா. சரி கல்யாணம், அவ்வளோதான். பெரியவா சொன்னதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் சரி அங்கே விஷ்ணுபுரத்திலே கல்யாணம் நடக்கப்படுது. முடிவுண்டான் வாஞ்சிநாதேர் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி, பாவம் வேதபுரி அசடு ஒன்றும் தெரியாது, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு, நீ என்ன பண்ணு, அவள்கிட்ட இங்கே வரவாள்கிட்ட சொல்லி ஏதானும் பணம் வசூல் பண்ணி இந்த கல்யாணத்தை நீ முன்னால் இருந்து நடத்தி வச்சு அப்படின்னு. வாஞ்சிநாது நெஞ்சினாது இல்லை, அவள் அந்த சவரண காரியத்துக்குன்னே பெயர் போனவா. ஆஹான்னு பெரியவாளே சொல்லிட்டாளே, பெரியவாள்கிட்ட கைங்கரியம் பண்ணுறவர் பொண்ணு கல்யாணம் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணி விஷ்ணுபுரத்தில் அவக்களமாக நடக்கிறது. அதில் இவ உறவுகாரர் வீழிநாதன் அவர் கோபுர கல்யாணத்துக்கு போனால் பெரியவா கேட்டால், உன் ஃப்ரெண்டு பொண்ணு கல்யாணம் போறியோ இல்லையோ அப்படின்னு. பிள்ளையாத்துக்கார இவருக்கு உறவு வேறு. ஆமாம்மா 2 விதத்துலேயும் போகிறேன் அப்படின்னு. உடனே என்ன பண்ணால், கொஞ்சம் இரு அப்படின்ட்டு உள்ளேருந்து குங்குமப்பூ எடுத்துன்னு வர சொல்லி டின்னோட ஒரு குடுக்கையில் போட்டு கையால் பேசிண்டே திணிச்சு அழுத்தி அடைச்சி இத்தனை குங்குமப்பூ அதை போட்டு உடனே சொல்கிறா, இந்த முகூர்த்தம் ஆனோடனே இந்த ஜூஸ் கொடுப்பாடோ இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணு, இந்த குங்குமப்பூவை கரைச்சி சர்க்கரை போட்டு கொடுக்க சொல்லுவேன். இவர் பார்த்துரு, ஏன்னா உலகத்திலே இல்லாத அதிசயமாக இருக்குது. எல்லோரும் ரசனாவை கரைக்கிறா, அத்தை கரைக்கிறா, இத்தை கரைக்கிறா. குங்குமப்பூ ஜூஸும் அம்பானியாத்து கல்யாணத்தில் கூட இருக்குமோ தெரியாது. குங்குமப்பூ இருக்கிற வேலையில் கொடு அப்படின்னா. அப்புறம் சொல்கிறா, இவன் பாவம், இவன் நார்த்தார்காடு வாத்திமா, இது அசடு, நான் வந்து என்ன பண்ணேன்னு தஞ்சாவூர் வாத்திமன்ட்ட மாட்டி விட்டேன்,
அவள் சவரணைக்கு இந்த கெத்துக்கு பேர் போகணுமா, அதனால அவளை சந்தோஷப்படுத்தணுமே. இது மாதிரிலாம் கொடுத்தா, குங்குமப்பூ ஜூஸை கொடுத்தா அப்புறம் எந்த சம்பந்தி தான் வாங்க மாட்டா. அது என்ன லௌகீகமோ என்ன லௌகீகமோ. இவர் என்னமோ 13 வயசுக்கு தான் மொட்டையடிச்சுன்னு சாமியாராக வந்து பான்ஸ் நாராயண மாமாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொல்கிறா, நீ என்ன பண்ணு, இந்த ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வாருன்னா. எடுத்துன்னு வா. அப்போ தான் இந்த வீடியோ வந்த புதுசு, உப்பிலியப்பங்கோவில கல்யாணம். நீ என்ன பண்ணு, இப்போ என்னமோ இப்படி பிடிக்கிறாள் இந்த சினிமாவில், அதை எனக்கு பிடிச்சின்னு வந்து காமிக்கிறியான்னு. இவர் பார்த்து, அந்த காலத்தில் இந்த வீடியோ வச்சு கல்யாணம்னா அது ரொம்ப பெரிய டாப்பு கல்யாணம். ஃபோட்டோ வச்சாலே பெரிய விஷயம். இதை விடுங்கிற என்னென்ன புரிஞ்சுறா. உனக்கு ஒன்று தெரியுமோ, நான் 13 வயசுக்கு இப்படி மொட்டை அடிச்சுன்னு சாமியாராக வந்துட்டேன். ஆனால் எல்லா பத்திரிகையிலையும் என்னோட அனுகிரகத்தில் என்னோட அனுகிரகத்தில் எல்லா பத்திரிகையிலையும் போடுறா. ஆனால் நான் ஒரு கல்யாணம் கூட பார்த்தது கிடையாதுடா. ஏன்னா 13 வயசுக்கு இப்படி வந்துட்டேன். அதுக்கு முன்னால் ஆற்றுல அப்பா அம்மா அழிச்சுன்னு பிற்பாடும் என்னமோ எனக்கு தெரியாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு கல்யாணம் பார்த்ததே கிடையாது. ஆனால் எல்லா கல்யாணத்துலையும் என் பேரில் தான் நடக்கிறது தெரியுமோ எனக்கு அப்படின்ட்டு, உன் பொண்ணு கல்யாணத்தையான நான் பார்க்குறேன் எப்படி நடக்கும்னு. அதனால் வீடியோ எடுத்துன்னு வாங்க. வீடியோ எடுத்துன்னு வந்து அதை பார்த்துட்டு, அருந்ததி பார்த்தா அதை காமிக்கவே இல்லையேன்னு. வீடியோவில் எவ்வளோ அருந்ததி. பான்சு மாமா சொல்லுவார், அதை விட ரொம்ப பயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் எடுத்துட்டோம், அங்கே உப்பிலியப்பன் கோவிலில் நடந்த கல்யாணத்தெல்லாம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இவர் பான்ஸில் உத்தியோகமாக இருந்ததுனால இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாம் க்ரோவ் ஹோட்டலில் பெரிய ரிசப்ஷன். என்ன பண்ணிட்டான், அந்த வீடியோகிராஃபர் அதையும் அதிலே கண்டினியூ பண்ணிட்டான், இந்த ரிசப்ஷன் எடுத்ததெல்லாம். பெரியவா பார்த்தா திடீர்னு எல்லாம் டைனிங் டேபிளில் உட்காந்து வெங்காய சாம்பார் எல்லாம் சாப்பிட்டுருக்கா. இவர் நிறுத்துன்னா இல்லை அதை என்னன்னு பார்க்கலாங்கிறார். அது சொல்லு, ஐயோ ரொம்ப அவமானமாக எடுத்து பயமாக எடுத்து இதை எதிரையே பார்க்கல. பெரியவா ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற அளவுக்கு அப்படின்னு உட்காந்து நிஜமாக பார்த்துட்டு அருந்ததியை காணுங்கிற, அத்தை காணுங்கிற, இதை காணுங்கிற, இது நடந்ததா அது நடந்ததா என்ன. கடைசியில் பார்த்தா திடீர்னு இதெல்லாமும் வந்து கொடுத்து. அதான் அந்த சௌலபியம். அவளுக்கு என்னென்னா தெரியும், எதுவாக இருந்தாலும் நம்மளோட அஜ்ஞானத்துக்கு நம்ம என்ன லௌகீகமாக இருந்தால் கூட அதையும் சகிச்சுண்டு அனுகிரகம் பண்ணுறது தான் பெரியவாழ்ட்டு. நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சே இந்த கட்டாவையெல்லாம் எதிர்க்க காமிச்சுன்னு அப்படிம்போம். பெரியவா சொல்கிறா, இவாளோட தர்ம சங்கடத்தை புரிஞ்சுட்டு அது என்னமோ லௌகீகமாக நடக்குது, என்னென்ன அதையும் தான் பார்க்குறேனே. இப்போ என்ன கல்யாணத்தை தான் பார்க்கலன்னா ஹோட்டலுக்கு தான் போய் பார்க்க முடிய போகிறதில்ல. இப்படி இருக்கிற பெரியவாழ்கிட்ட நமக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு காதல் வராத கசியாத என்ன பண்ணும். அவளை போல நெருப்பாக பயமுறுத்துறாப்புலையும் யாராலையும் இருக்க முடியாது. அவளை போல இன்னுமே அவ்வளவு எளிமையாக சௌலபியமாக இருக்கவும் முடியாது. அப்படி ரெண்டுத்துக்கும் ஈடு கொடுக்குற அருள் மலை. அது எதனாலன்னு, அன்பே சிவம்னு அன்பே வடிவாக இருக்கிறதுனால அவளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்குறாப்புல இருக்குது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்ச அருள். அதே போல் வளவனூர் அப்படின்னு இருக்குது, அங்கேயே விழுப்புரத்துக்கு பக்கத்தில். அதில் எஸ்விகேம்பா கிருஷ்ணசுவாமி ஏர் அப்படின்னு பேர் இருக்குது. அவள்லாம் அடிக்கடி மடத்துக்கு வர்றது எல்லாம் பண்ணுற வழக்கம். அவர் ஒரு நாளைக்கு வந்திருக்கார். வந்தால் பெரியமே விட்டா, ஏண்டா எஸ்விகே உனக்கு ராத்திரி படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறதோ, சரியா தூக்கம் வரலையோ அப்படின்னு. அவருக்கு தூக்கி ஏறி விட்டுது. நம்ம தூக்கம் வராது இவருக்கு எப்படி தெரிஞ்சது? யாராலும் போய் சங்கராச்சாரிட்ட சொல்லலை எனக்கு என்னமோ படுத்துட்டா தூக்கமே வரலன்னு. இவரும் சொல்லலை. ஆனால் எப்படி பெரியவாளுக்கு தெரியும்? ஆச்சரியம். அவர் இல்லை அது என்னமோ பிராரப்தம், படுத்துட்டா தூக்கம் வர மாட்டேங்கிறது அப்படின்னு. நான் தூக்கம் வரதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா அப்படின்னு. அப்பாடா, இதை விட அனுகிரகம் என்ன வேணும் சொல்லுங்கோடே அப்படின்னு. நீ என்ன பண்ணு, உங்களுக்கு நீங்கள் இங்கே வந்து இருக்க வளவனும் இல்லை, ஆனால் சொந்த ஊர் கிருஷ்ணாபுரம் இல்லையா திருநெல்வேலி அப்படின்னா. ஆமாம் கிருஷ்ணாபுரம் தான் அப்படின்னு. எந்த தெருன்னு அப்படின்னா, ஏதோ பெருமாள் கோயில் தெரு எத்தியோ சொன்னேன். அப்போ நீ ஒன்று பண்ணு, நேராக திருநெல்வேலி இப்போ கிருஷ்ணாபுரம் போய் அந்த பெருமாள் கோவில் தெருவில் இந்த இடது பக்கத்தில் 3வது வீடு ஏதோ அடையாளத்தை சொல்லி
அவாத்தில் இருக்கிறவள்கிட்ட ஒரு 400 ரூபாயை கொடுத்துட்டு வா, தானே தூக்கம் வரும் அப்படின்னு. என்னையும் அது இவருக்கு தூக்கம் வராதுக்கும் இனிமேல் திருநெல்வேலி கிருஷ்ணாபுரத்தில் பெருமாள் கோவிலில் 4வது வீட்டில் 400 ரூபா கொடுக்குறதுக்கு என்ன சம்பந்தம்? இவர் யோசனை பண்ணுறார், இது என்ன கூத்தா இருக்குது? அன்னை பெரியவசரா ஏகாசுரன்னா அவாத்தில் உங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தார், அந்த கடனை திருப்பி கொடுக்கல, நீ கேள்விப்பட்டிருக்கியோ? இந்த வாங்கின கடனை அடைக்கலைன்னா என்ன தண்டனை? தூக்கம் வராதுன்றார் தான். அதனால தான் கம்பர் சொல்கிறாராம், அந்த கடன் வாங்கிட்டு அடைக்கலைன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற. ராவணன் ராமரை பார்த்துட்டு பயந்துட்டு ராத்திரி தூக்கம் வராது தவிச்சானாம். அவர் அன்னன்னைக்கு ராத்திரி முடிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வான்னாரோ இல்லையோ, அதுலேயும் கலங்கினானா. எப்படி கலங்கினான்? கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பர் போடுறார். அது ஏன் வேறு உதாரணம் கிடைக்கலையான்னு? கடன்பட்டவா நெஞ்சம் அப்படி தூக்கம் வராத ராத்தூக்கம் இல்லாத கலங்குமா. அது மாதிரி யார் கலங்கினான்னு? அவனோட புள்ளையே இந்திரனுக்கு தண்ணி காமிச்சவன், இந்திரஜித்துன்னு பேர் வாங்கினா அப்படி தேவதைகளை ஆட்டி படைச்சவனோட அப்பா என்ன பண்ணுறான்னு ஒரு மனுஷன்ட்ட மாட்டின்ட்டு திண்டாடுறான். அவன் ராத்திரி போய்ட்டு நாளைக்கு வாங்கணுன்னே ராமர்களும் தூக்கம் போச்சு அவனுக்கு. கடன்பட்டா நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்து தெரியறது தூக்கம் வரல அப்படின்னாக்க கடன்பட்டா நெஞ்சம் போல அப்படின்னு. இப்போ இது சொன்னால் யாருக்கானு புரியுமோ? இப்போ நமக்கு கடன் இல்லைன்னா தான் தூக்கம் வர மாட்டேங்குது. எதை விட கொத்தமல்லியா கருவேப்பிலையா கிரெடிட் கார்டு ஒன்றுதுக்கானும் கையில் ரொக்கம் கொடுத்து விவகாரமே கிடையாது, எல்லாத்தையும் கார்டு. அதுவும் கடன் இல்லாமல் என்னென்ன 1 ரூபா 2 ரூபா கடன்லாம் இருந்தால் தூக்கம் வராது. என்ன கோடி கணக்கில் இருக்கணும். இஎம்ஐ போட்டால் மாதம் லிஸ்ட்டு போட்டாக்க இதுக்கு எத்தனை ரூபா, இதுக்கு எத்தனை ரூபா, இதுக்கு எத்தனை ரூபா, இதுக்கு எத்தனை ரூபா போட்டால் சம்பளத்துக்கு மேலே இஎம்ஐயாக போயிடுது. இப்படி தான் நமக்கு கல்ச்சர் மாறி எடுத்து. ஆனால் நம் முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தான்னு, கடனே படக்கூடாது அப்படின்னு இருந்தால். ஏன்னா ஏதோ ஜென்மாந்திரத்தில் பட்ட கடனை தீக்கிறதுக்கு தானே இப்படி ஜென்மா எடுத்துன்னு வந்திருக்கோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இக சம்சாரம். இந்த சம்சாரம் எதனால் வருதுன்னு என்னமோ எங்கேயோ பட்ட கடனெல்லாம் தீக்கிறதுக்கு தான் இப்படி வரும். அதனால் இந்த மனுஷ ஜென்மா எடுத்துக்கிறதே பட்ட கடனெல்லாம் ஒழிச்சுட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்கு தான் இருக்கும். அதுதான் மோட்சங்கிறோம். அதுக்கு தான் ஜென்மா இருக்கே வழியே இன்னும் மூட்டையை கட்டுறதுக்கு கடனை சேர்க்கறதுக்காக இருக்கும் இல்லை. இதுதான் நம்மளோட கல்ச்சருக்கும் மற்றவாளோட கலாச்சாரத்துக்கும் உள்ளது. இங்கே எல்லாம் கடனை தீக்கிறதுக்கு தான் வந்திருக்கும். எப்பாடுபட்டாலும் கடன் தீக்கணும். வெறுமன கடனோடையா வந்திருக்கும், 3 கடனோடு வந்திருக்கும். தேவர்கள்ட்ட கடன் பட்டிருக்கோம், ரிஷிகள்கிட்ட கடன் பட்டிருக்கோம், பிதர்கள்ட்ட கடன் பட்டிருக்கோம். அன்னன்னைக்கு பிரம்மயஜ்ஞம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே எதுக்கு அப்படின்னு. தேவ ரிஷி பிதிரு தர்ப்பணம் எல்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு. அன்னன்னைக்கு பட்ட கடனை ஏன்னு நாம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவாள்லாம் பண்ணினான். தேவர்கள் அனுகிரகம் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம பிதர்கள் நமக்கு பண்ணி வச்சதாக இருக்கட்டும், ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்த இந்த தர்மமாக இருக்கட்டும், இது அத்தனையும் நம்மளை கடனெல்லாம் தீர்த்து நம்மளை விடுதலையாக்கி நம்மளை பேரின்பத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு தான். இப்படி நமக்கு உபகாரம் பண்ணவாளுக்கு நாம் கடன் திருப்பி செலுத்தணும் இல்லையா? அதைத்தான் நமக்கு பிரம்மயஜ்ஞம் முதலான அனுஷ்டானங்கள் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. அதை தீர்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம், இன்னும் படுறதுக்கு வரல. இதுதான தெய்வத்தின் குரலில் திருப்பி திருப்பி சொல்கிறா. ஏன் பெரியவா திருப்பி திருப்பி அனுஷ்டானத்தை வலியுறுத்தினதுக்கு என்னன்னு, இதுக்கு மேலே இன்னும் கடன் பற்றக்கூடாது, இதுக்கு மேலே கடன் பற்ற முதல்ல பட்ட கடனை தீர்த்துடணும். அதனால் கடன் பட்டாக்க தூக்கம் வராதுன்னு சொல்கிறார். உங்கள் அப்பா வாங்கின கடன் கொடுக்காது போயிட்டார், அதனால தான் உனக்கு தூக்கம் வரல. இது ஒன்றே நமக்கு தோணலாம், ஐயோ அப்பா கடன் வாங்கினா அவருக்குன்னா தூக்கம் வரக்கூடாது, அவர் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டு நமக்கு ஏன் தூக்கம் வரல அப்படின்னு. அதுக்கும் நியாயம் சொல்கிறான். ஏன் அப்படின்னு, அப்பா பட்ட கடனை புள்ள தான் அணைக்கணும். ஏன் அப்படின்னு, அப்பா வச்சு போன சொத்தை புள்ள தானே வாங்கிக்கிறார். அப்பா வச்சதெல்லாம் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு பிள்ளைக்கு உரிமை இருக்குது அப்படின்னா அப்பாவோட தோஷங்கள்லாம் ஏன் இந்த குழந்தைக்கு வராது? அப்பா பட்ட கடனையும் நம்ம தான் அடைச்சோம். அதனால் நீ என்ன பண்ணு, 400 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் சௌக்கியமாக தூக்கம் வரும்.
இப்படி யாரானும் பார்த்து அனுகிரகம் பண்ணுவாளா? நமக்கு தெரியுமா? நமக்கு தூக்கம் வரல, இனிமேல் அதை பண்ணல, சாப்பிட்டா ஜெரிக்கல, அதை பண்ணல, இது பண்ணல, இதுக்கு என்ன ரீசன்னு யாரும் எங்கேருந்து டயக்னோஸ் பண்ணுறது? பெரியவா மாதிரி ஒரு ஞானிகிட்ட போனால்தான் அது என்னன்னு தெரியும். அவர் பெரியவா சொன்னால் போனால் நேராக இங்கேருந்து போய் அந்த வீட்டெல்லாம் தேடினேன்னா அங்கே கடன் கொடுத்தவர் போயிட்டார், கடன் வாங்கினவரும் போயிட்டார், இவாப்பா போயிட்டார். அவருக்கு 3 பசங்க அவள் வீட்டில் இருக்கா. இவர் போனார், நான் தான் சோயன்சோ எல்லாம் வந்தார், இந்த ஊருக்காராக சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு, இல்லை எங்கள் அப்பா ஏதோ உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கியிருந்தாலும் அதை கொடுக்கறதுக்காக வந்தேன். அவள் பார்த்தா இது என்ன புதுசாக இருக்குது, கூத்தாக இருக்குது, யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அவர் பார்த்தார். நீங்கள் சொல்கிறதே ஆச்சரியமாக, இந்த காலத்தில் யாரான்னு சொல்லுவாடா, கொடுத்த கடனை கேட்டாலே ஆள் இல்லைங்கிறான், அட்ரஸை மாற்றி கொடுத்துட்றான், கடனை வாங்கிட்டு இங்கெல்லாம் இருக்கிறது இல்லை, எங்கேயானு கண்காணாத எங்கேயானு வெளிநாட்டுக்கு போயிடுறான், இங்கே இருந்தான்னா கேட்பாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தர் நேராக வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் எப்பேற்பட்ட நேர்மையாளராக இருக்கணும். இப்பேற்பட்ட ஒருத்தரை பார்த்தாக்க நமக்கும் கொஞ்சமான ஒரு பயம் வரும் இல்லையா? அவள் என்ன சொன்னால், நீங்கள் இப்படி வந்து சொல்கிறதே ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் இப்போ சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா யார்கிட்டன்னு ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இருப்பார், டைரி எழுதி வச்சுருப்பார், இன்னருக்கு கடன் கொடுத்தது திரும்பி வந்து எல்லாம். அதனால் எங்கள் அப்பா டைரியில் பார்க்குறேன், உங்கள் அப்பாவுக்கு கடன் கொடுத்தது இது மாதிரி இருந்ததுன்னா தான் வாங்கிப்பேன். இப்படிலாம் கூட மனுஷா இருப்பா போல இருக்க உலகத்தில், அட்லீஸ்ட் காதலியானு வாங்கிப்போம். அவள் பார்த்தா என்னென்ன, இவன் அப்பா பேர் இல்லை, டைரியில் இல்லை, டைரியில் இல்லைன்னா வாங்கிக்க மாட்டேங்கிறா. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் வாங்க முடியாது, எப்போ இவ்வளவு தூரம் நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அதனால் நான் வாங்க முடியாது. எங்கள் அப்பா எழுதி வச்சிருப்பார், வைக்கல. என்ன இவர் சொல்லி பார்த்தாரையோ, அதானே தட்டுக்கிட்டு போயிருக்கலாம், ஏதானும் ஒன்று யானைக்கும் அடிச்சிருக்கும், சிஸ்டமேட்டிக்காக என்றைக்கான ஒரு நாளைக்கு எழுதாத இருக்கலாம் அப்படின்னு. இப்படி ஆனை மட்டும் இவர் வாங்கிட்டு தான் ஆனோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டா போட்டியாக இருக்குது. இவருக்கு வந்தவருக்கு எஸ்பிகேக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அப்புறம் அவர் சொன்னார், கடைசியில் தான் தோணித்து பிரம்மாஸ்திரத்தை தூக்கி போட்டு, என்ன அப்பா எனக்கே தெரியாதுப்பா எங்கள் அப்பா உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கினது, பெரியவா சொன்னாப்பான்னு. நான் ஏன் தூக்கின்னு வரேன், பெரியவா சொன்னால் அதனால தூக்கி. இதை சொன்னோன்னா அவ்வளோதான், பிரம்மாஸ்திரம் போட்டால் இன்னொன்று. யார் சொன்னானே? காஞ்சி பெரியவா சொன்ன. அதை முதல்லையே சொல்லக்கூடாதோ, பெரியவா சொன்னான்னு அப்படின்னு. இல்லையே நான் என்னதான் கண்டேன், எங்கள் அப்பா கடன் வாங்கினேன், எங்கள் அப்பா சொன்னாரன்னு நான் அவர்கிட்ட கடன் வாங்கினேன்னு. உடனே கதையெல்லாம் சொன்னேன். பெரியவா ஒரு நாளைக்கு போகிறதே கேட்டால், ஏன்டா உனக்கு தூக்கம் வரலையோன்னா, தூக்கம் வந்தேன்னா இது மாதிரி கடன் வாங்கினாக்க தான் தூக்கம் வராதுன்னு சொல்லுவா, கடன் அடைக்கலைன்னா அப்படின்ட்டு இந்த கதையெல்லாம் சொல்லி உங்கள் அப்பா விட்டு வாங்கியிருப்பேன், அதை போய் அடைச்சிடு தூக்கம் வரும்னு சொன்னால், அதனால தான் நான் கொண்டு வந்தேன்னு. இது போட்டோன்னே அவ்வளோதான் பொட்டி பாம்பனைங்கிட்டு. பெரியவா பொய் சொல்ல மாட்டா, அது திருகால ஞானி. நமக்கு வேணால் தெரியாத இருக்கலாம், அப்பா வேணால் தவறி இருக்கலாம். அதனால் ஒன்று பெரியவா சொன்னான்னு சொல்கிறதுனால இந்த படத்தை வாங்கிக்கிறோம். எங்கள்கிட்ட எதுவும் ரெக்கார்டு கிடையாது, ஆனால் பெரியவாளை நம்பிண்டு பெரியவா சொல்கிறதுனால வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கிட்டா. அப்புறம் இவருக்கு சாத்தப்பட்டா எல்லாம் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு ஊருக்கு வந்தார். என்ன ஆச்சுன்னு, இந்த இங்கேருந்து திருநெல்வேலி போயிட்டு இவ்வளவு டென்ஷனோடு போயிட்டு கடன் அடைச்சிட்டு வந்து படுத்துட்டு வரதான். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு மடத்து பக்கமே போகல. ஒரு வாரம் கழித்து போனோன்னு பெரியவா கேட்குறா, என்ன ஊருக்கு போயிட்டு வந்த அசதி, ரொம்ப தூங்கிட்டியோ? அப்போ தூங்க ஆரம்பித்தவர் தான். அப்படின்னா இதுக்குன்னா ஒரு குரு வேண்டிருக்கு, இதுக்குன்னா பெரியவா வேண்டிருக்கு. இப்படி நமக்கு எதனால், எந்த வினையினால் என்ன நம்மள்கிட்ட தோஷம் இருக்குது, எதனால் நமக்கு சிரமங்கள் ஏற்படுறது, அதை எப்படி போக்குறது அப்படின்னு நமக்கு பார்த்து பார்த்து அருள் செய்யறதுக்கு பெரியவாளை விட்டால் வேறு யாரும் கிடைக்கும். ஒரு பையன், அந்த பையனுக்கு ஏதோ பிகாம் படிச்சுன்னா சரியாக வேலை கிடைக்கல, தேடுறான் தேடுறான், வேலை கிடைக்கிற குடும்பமாக கஷ்டப்படுற குடும்பம், வேலையெல்லாம் கிடைக்கல அப்படின்னோடனே அப்பா வேணா திட்டுறார். தண்டை சோறுன்னு தண்டம்னு அப்பா திட்டின்னு இருக்கார்.
திட்டினா இந்த பையனுக்கு ரோசமாச்சு. அதாவது வளர்ந்த பசங்கள்கிட்ட இப்படிலாம் பேசினா அவளுக்கும் விவரம் புரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் வருத்தம் இருக்கும் இல்லையா? இந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அது எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் போச்சுன்னு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுது, தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு. ஏதாவது பண்ணிட்டா தேவையில்லை போல இருக்குது. இப்படியானும் பேச்சு வாங்கிட்டு இருக்கணுமா, நமக்கு ஒன்றும் வேலை கிடைக்கலையே. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நில கொள்ளாத அப்படியே அலைஞ்சு நிற்கிறது. திடீர்னு ஏதோ ஒரு நாளைக்கு தோணித்து பஸ்ஸை பிடிச்சான். காஞ்சிபுரம் வந்தான் பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்க்கலான்னு இவன் வந்த சமயத்தில் அதுதான் பெரியவா ஸ்நானம் பண்ணிவிட்டு அனுஷ்டானத்துக்கு உட்காந்துட்டுருக்கா. உட்காந்துன்னு வீதியெல்லாம் அட்டெண்டு ஆச்சமெல்லாம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு வச்சுட்டுருக்கா. வச்சுட்டே இருக்கிறது இந்த பையன் வந்தோடனே கூப்பிட்டா உட்காத்தி வச்சா. இது அப்புறம் கேட்குறா, யார், எங்கேருந்து வந்து என்னென்னு கேடு அப்படின்னு கேட்டேன். நான் இது மாதிரி பட்டணத்துலேருந்து வரேன், ஸோ அப்படின்னு. நான் படிச்சிருக்கேன், மாதிரி வேலைக்கு தேடுறேன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு. அப்பா வேணா திட்டுற, என்ன தண்டம்னு திட்டுற அப்படின்னு. அப்போ தான் இவ கையில் தண்டத்தை எடுத்தோன்னே, போ நீனும் தண்டமா அப்படின்னு. என்ன அப்படின்னு. இல்லை, நானும் தேடி தான் பார்க்குறேன், வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. அப்பா வேணா தண்டச்சோறு தண்டம்னு திட்டு. அதனால எனக்கு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுது. அதனால என்ன பண்ணலாங்கிற அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிராணத்தியாகம் பண்ணிக்கலாமான்னு கூட தோன்றுறது அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, கொஞ்சம் நேரம் இருக்கியா, மீதி அப்புறம் பேசலாம் அப்படின்னு உட்காத்தி வச்சா. இவ ஏதோ எல்லாத்தையும் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறதே அவள் தரிசனத்துக்கு வரா போகிறா பார்க்குறா. அதில் ஒருத்தர் வந்தவர் பழத்தெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணார். உடனே அவர்கிட்ட கேட்டால், எப்போ வந்த அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற பெரிய மனுஷர் தெரியறது. அவர்கிட்ட பேசிட்டு உடனே பெரியவா கேட்டால், நான் ஒன்று சொன்னால் செய்வியோ அப்படின்னு. ஒன்று சொன்னால் என்ன, பெரிய உத்தரவு பண்ணணும், ஆர்டர் போடணும் சொன்னேன். உடனே இல்லை, என்ன வேணும் அப்படின்னா, ஒரு தண்டத்துக்கு வேலை கொடுப்பியோ அப்படின்னா. அவர் பார்த்தார், என்னைய கையில் தண்டத்தை வச்சுட்டு தண்டத்துக்கு வேலை கொடுப்பேன்னா, தண்டத்துக்கு நம்ம என்ன வேலை கொடுக்கறது? அவர் சிரிச்சுட்டு, பெரியவா புரிகிறாப்புல சொன்னாக்க எது சொன்னாலும் கேட்குறேன், செய்கிறேன். நீ சொல்கிறா வந்து, நீ இந்த தண்டம் நினச்சுக்கிட்டியா? இல்லை, இதுவும் தண்டம் தான் அப்படின்னா அந்த பையனை காமிச்சா. அவள் அப்பா பேர் வச்சிருக்கிறவனுக்கு தண்டம். உடனே விஷயத்தை சொன்னான். என்கிட்ட சொன்னால இந்த மாமாட்ட சொல்லு அப்படின்னு. உடனே எல்லாத்தையும் சொன்னேன். நான் அது மாதிரி படிச்சிருக்கேன், வேலை தேடிகிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்கிறது. அப்பா வருத்தப்படுறார், இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு. உடனே அவர் சிரிச்சு, அவ்வளவு தானே, அதான் கேட்டேன், இந்த குழந்தைக்கு ஒரு வேலை பண்ணி வைப்பியோன்னு அப்படின்னு. இப்போவே அழிச்சுன்னு போகிறேன் கையோட, ஆஃபீஸில் உட்காந்து வச்சுருவேன், போருமா, பெரியவா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. கேட்டுனா அந்த பையன் திருன்னு முழிக்கிறான். என்னையும் அது நம்மளும் விழுந்து தேடினா ஒரு வேலையும் கிடைக்கல. இங்கே மடத்துக்கு வந்தாக்க உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்டர்வியூலாம் கிடையாது, நேர சம்பளமே கிரெடிட் ஆகிடும் போல. அவனுக்கு அப்படியே பிரமிச்சு போய் உட்காந்துருக்கான். பெரியவாளை பார்த்து, அழிச்சுன்னு போ அப்படின்னா. உடனே சொல்கிறா, ஒரு தண்டத்துக்கு வேலை கிடச்சி கொடுத்து, ஒரு தண்டத்துக்கு வேலை ஆயிடுத்து, அவ்வளோதான். ஏன்னா இவருக்கு தண்ட தர்ப்பணம் எல்லாம் ஆயிடுத்தான், இப்போ அடுத்த பிட்சைக்கு தான் போகணும். அவர் அழிச்சுன்னு கிளம்ப போகிறார். கிளம்பினோன்னு அந்த பையனை கூப்பிட்டான். அதுதான் பெரியவன். கூப்பிட்டோன்னு சொல்கிறா, இவர் அவர் அழைச்சி போய் வேலை பண்ணி வைப்பார். வேலை பண்ணி வச்சோன்னே நேராக ஆற்றுக்கு போய் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அப்பா வேலை கிடச்சிருத்துன்னு அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணி. இது சொன்னால் அந்த பையன் அப்படியே வச்சு போய் நிற்கிறான். உடனே சொல்கிறா, எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா அவனை தண்டம்னு திட்டினார்னு கோச்சிக்கப்படாது அப்பாட்ட. அப்பா பாவம் இத்தனை நாள் சம்பாதிச்சு உழைச்சிருக்கார், ஏதோ நீ புள்ள தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பித்தா அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குமேனுங்கிற. அப்படி இருக்கிற காலத்தில் உனக்கு வேலை கிடைக்கலேங்கிற தாபத்தில் தான் சொல்கிறாரு வழிய, எந்த அப்பாக்கானோ எந்த அம்மாக்கானோ குழந்தைகள் பாரமாக இருக்குமா? கொடிக்காக்காய் பாரமாக இருக்கும்? இருக்காது. அதனால் உன்னை தண்டம்னு திட்டினாங்கிறதுக்காக அப்பாட்ட வருத்தப்படக்கூடாது, கோச்சிக்கப்படாது. அதோடு இல்லை, நாளைக்கு இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு இப்போ எங்கே சொல்ல என்ன தண்டம்னு ஏற்று பேசக்கூடாது.
அதனால் அப்பாவுக்கு போய் நமஸ்காரம் பண்ணி இனிமேல் கிடச்சி கொடுத்தப்ப இனிமேல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாது இருங்க அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு. அந்த பையன் கதறிட்டான், அழுதான். அழுதாங்க, போயிட்டு வா க்ஷேமங்க. இதான் பெரியவாள்கிட்ட வந்தாக்க வேலை கிடச்சிடும், இனிமேல் நம்ம வாழ்க்கை சௌக்கியமாகிடும், செட்டில் ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே எப்படி அந்த தர்மத்தை நமக்கு சொல்கிறா, எந்த சமயத்தில் நாம் ஸ்லிப்பாகமோ, எதில் விழுமோ அப்போ விழாத நம்மளை தூக்கி நிறுத்தணும். அதுதான் பெரியவாளோட அனுகிரகத்தோட விசேஷம். நிச்சயமாக இப்படி பெரியவா சொல்லலைன்னா அந்த பையனுக்கு குணம் வந்திருக்கலாம், இல்லை யாருக்காக இருந்தாலும் வரலாம். ஏன்னா அந்த சின்ன வயசில் அப்படி சொன்னது ரோசமாக இருக்கு இல்லையா, அது வந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. என்றைக்கானும் வயசான காலத்தில் அப்பா ஒன்றும் இல்லாத ஒரு தூத்தம் கொடுங்கிறத இப்போ சொல்ல தண்டம்னு பார்ப்போம், இந்த தண்டம் தானே வேண்டியிருக்கோம் உனக்கு அப்படின்னு ஏதானும் வாய் துடுக்கா பேசலாம். அது வரம்பு மீறக்கூடாதான். மாத்திரு தேவோ பவ, பிதிரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, ஏதான்னா சொல்கிறது. அப்படி இருக்கிறவள்கிட்ட எவ்வளவு நாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்குன்னா பெரியவா வந்துருக்கு. அதையும் அனுகிரகம் அவள் தான் பண்ண முடியும் அப்படின்னு தெரியுது. அதே போல் பெரியவா சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுறது அப்படியே எல்லோரும் பிரமிச்சு போய் பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. அப்படி அவர் பூஜை பண்ணினதை பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு, எத்தனை பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷனில் இன்னமும் பல பேர் வீட்டில் சிவ பூஜை நடந்துட்டுருக்கு. இவர் பண்ணின பூஜை இவர் பூஜை பண்ணி இவருக்கு ஒன்றும் அடைய வேண்டியதில்லை. இவர் இனிமேல் ஜபம் பண்ணி, இவர் தபம் பண்ணி, பூஜை பண்ணி, உபவாசம் இருந்து, ஸ்நானம் பண்ணி ஒன்றும் பண்ண வேண்டாம். அது அத்தனையும் கடந்தது, அப்பாற்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் பண்ணுறதுனால எந்த தெய்வம் நமக்கு அனுகிரகம் பண்ணுறதோ அதுவே அவர் தான். அப்பேற்பட்டவர் ஏன் பண்ணினார் அப்படின்னா, உலகத்துக்கு வழிகாட்டிய ஆச்சாரியங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான் பண்ணி காமிச்சா தான். பகவான் கீதையில் தானே சொல்கிறார், எந்த கர்மாவாலையும் எந்த பலன்லையும் எனக்கு ஆசையும் கிடையாது, தேவையும் இல்லை. ஆனால் நான் விடாத பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு, உலகம் என்னையே பார்த்துன்னு இருக்கு, என்னை முன்னுதாரணமாக வச்சுட்டு இருக்கு. அப்படி நானே பண்ணேன்னா அவரே பண்ணலை, நாம் பண்ணுவானேன்னு விட்டுருவா. அதுக்காக நான் உலகத்துக்காக பண்ணி காமிக்கிறேன்ப்பான்னு சொல்கிறாப்புல தான் பெரியவாடும் பண்ணியிருந்தான். அப்படி பண்ணுற இந்த பூஜையை பண்ணினா கூட, உலகத்துக்காக பண்ணால் கூட பெரியவா ஏதோ தண்டத்துக்காக பண்ணலை. இனிமேல் உருகி 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 சந்திரமௌலீஸ்வர பூஜை பண்ணுறாப்புல எப்படி இருந்ததுன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அந்த அலங்காரம் பண்ணுறதும் அதுவும் பூஜையும் அப்படி சிலது. இதை பார்த்த ஒரு பையனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆசை. அவன் என்ன பண்ணா, பெரியவா இப்படி அலங்காரம் பண்ணி இப்படி பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுறாடு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணா, நம்ம கையால் பூ வாங்கி கொடுத்து பெரியவா பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் அவன் கடைக்கு போய் கலர் கலராக பூவெல்லாம் வாங்கி அந்த பெரியவா பண்ணிக்க அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு இவன் உட்காந்து தொடுத்து கெடுத்து எல்லாம் பண்ணி ஒரு கூடை நிறையா பூ எடுத்துன்னு வந்தான். பெரியவா பூஜைக்கு உட்காந்துட்டாச்சு. அங்கே கூட இருந்துட்டோம், மாமா நான் மெனக்கட்டு நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்து தொடுத்து வச்சுருக்கேன், பெரியவா கையால் சுவாமிக்கு போடணும், கொடுங்கோ அப்படின்னு கொடுத்தான். அதை பார்த்தார், பூ பிரமாதமாக இருக்குது. வாங்கி பார்த்தவர் இப்படி எதேச்சே தூக்கி பார்த்தா நூலில் கட்டிருந்து. மடத்தில் சம்பிரதாயம் நூலில் கட்டின பூவை உள்ளுக்குள்ளே சந்திரமௌலீஸ்வருக்கு போடுற வழக்கம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்துக்கு பேர் போன இடம். இதை பார்த்தோன்னே அவர் என்ன, நூலில் கட்டின்னு வந்திருக்க அப்படின்னு பொத்துன்னு கூடையோட கீழே போட்டார். இது அந்த பையனுக்கு தெரியாது, வருத்தமாக இருந்தது. இவன் இவ்வளவு சிரமப்பட்டு கடைக்கு போய் வாங்கி தொடுத்து எல்லாம் பண்ணால் இப்படி ஆகிடுது. ஒரு சின்ன அறியாமையினால தப்புனால இப்படி ஆகிடுத்தேன்னு. அந்த குழந்தைக்கோ பாவம் அழுகையாக வருது, என்ன பண்ணுறது, பூ கூட கிழ கிடக்கு. அதுக்குள்ளே பெரியவா பூஜை ஆகிருக்கு பார்த்துருந்தான். எல்லாம் முடிஞ்சுது. முடிஞ்சால் பெரியவா உள்பக்கமாக போகாத வெளிப்பக்கமாக வந்தாள். வரவா இப்படி கூட்டத்தில் வாழலாம் ஒத்தொத்தரையாக பார்த்துன்னு ஏதோ குசலெல்லாம் விசாரிச்சுன்னு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கிறது. இப்படி எதேச்சியாக தினையும் பார்க்குறாப்புல இந்த பூக்கொடியை பார்த்துட்டு, ஏன்னு பிரமாதமாக இருக்குது இந்த பூவெல்லாம், யார் கொண்டு வந்தேன், ஏன் இத்தனை பூ இருக்குது, மேலே கொடுத்துருக்க மாட்டியோ, நான் சுவாமிக்கு சாத்திருப்பேனே அப்படின்னா. உடனே போட்டவர் சொன்னார், இல்லை இல்லை அது ஒன்றும் உபயோகம் இல்லை, எல்லாம் நூலில் கட்டின பூவாக இருக்குது அப்படின்னா. அப்படியா, யார் கொண்டு வந்தா, யாரோ ஒரு பையன் கொண்டு வந்தான் அப்படின்னா. எங்கே இருக்கான் பாரு அப்படின்னா. அந்த கூட்டத்தில் பார்த்தா இந்த பையன் ஓரமாக இருக்கான். கூப்பிடுன்னா வந்தான். நீ தான் கொண்டு வந்தியா எத்தனை பூவும்,
அப்படின்னா இது கேட்டோன்னே அழுக வந்துடுத்து அவனுக்கு. அழுதான். உடனே உனக்கு மடத்து சம்பிரதாயம் தெரியாதோ? தெரியாது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, பாவம் தெரியாத பண்ணிடுத்தோ, ஆசையாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் தெரியாத பண்ணிடுத்தோ பாரு, இப்போ இத்தனையும் இப்படி கற்பனா போகிறாப்புல ஆகிடுத்து அப்படின்ட்டு இப்படி பேசிகிட்டே உட்காந்துண்டா கீழே உட்காந்துட்டு. உடனே அவர்கிட்ட கேட்குறேன், ஏண்டா நூலில் கட்டினா சந்திரமௌலீஸ்வருக்கு தானே போடக்கூடாது அப்படின்னு. அவங்க நான் போட்டுக்கலாமோ? என்ன போட்டுக்கோன்னு சொல்லுவேளா, இல்லைப்படாதுன்னு சொல்கிறதா? உடனே எல்லாத்தையும் போடுவேன் மேலே அப்படின்னா. அந்த கூடையில் இந்த பூ அத்தனையும் போட சொன்னேன். போட்டால் பூ காட்டில் உட்காந்துட்டுருக்கான். அது பார்க்குறதெல்லாம் கதறது. இந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழணும். பார்த்துட்டு திருப்தியாக போயிட்டு வா. இனிமேல் நாளையிலேருந்து நாரில் கட்டி எடுத்துன்னு வா, சுவாமி புகழ. இதுதான் பெரியவா. அந்த சந்நிதியில் நம்ம அறியாத பண்ணுற தப்பு கூட எப்படி ஒரு அருளாக மாறிடுறது அப்படின்னு. எல்லாரும் சொல்கிறாளே, வருத்தம் பட்டு எல்லாரும் வாங்கோ, துன்பப்படுறவாள்லாம் வாங்கோ, உங்கள் துன்பத்தையும் சந்தோஷமாக மாற்றி விடுவார் அப்படின்னு. எப்படி துன்பத்தை சந்தோஷமாக மாற்றுறது? அதில் எக்ஸ்பர்ட்டு பெரியவா தான். நம்ம அறியாத ஒரு தப்பு பண்ணிவிட்டு அங்கே போனால் கூட என்ன ஆகிடுறது, அதுவே நமக்கு ஒரு அனுகிரகமாக ஆகிடுறது. அப்புறம் தான் தோன்றுறது, இவன் தெரியாத நூலில் கட்டினது என்ன ஆச்சுன்னு. நாரில் கட்டின்னு தான் சந்திரமௌலீஸ்வருக்கு தான் போயிருக்கும். இவன் தப்பாக நூலில் கட்டினதுனால என்ன எடுத்துன, பிரத்யக்ஷ சந்திரமௌலீஸ்வருக்கு ஆகிடுது. அதுக்கப்புறம் நாரில் கட்டணும்னு தோணும். இப்படி நாம் அறியாத பண்ணுறதையும் பெரியவா அன்போடு ஏற்றிக்கிற. அதுதான் அங்கே பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் பகவான் கீதையில் சொல்கிறாரு, எத்தையோ கொடுப்பா. நீ இதை கொடுத்தியா, அதை கொடுத்தியா, இதோட வேல்யூ என்ன, அதோட வேல்யூ என்ன நான் பார்க்கறது இல்லை. எப்படி கொடுக்குற அதை தான் பார்க்குறேன். அந்த கொடுக்குற பாவம்தான் முக்கியமே வழிய, அது வெறும் இலையாக இருக்கலாம். ஆனால் பிரியத்தோடு கொடுக்கறதே அதுவே எனக்கு உகந்ததாக இருக்கு. அதனால் அந்த பாவம் தான் முக்கியம். நம்ம சுவாமிக்கு இதை கொடுத்தோமா, அதை கொடுத்தோமா, இதோட வேல்யூ என்னங்கிறத எந்த சுவாமியும் பார்க்கறது இல்லை. எதை பெரியவாள்கிட்ட அப்படின்னா இருக்கணும், பேசணும். பெரியவாளை நம்மளாக வச்சுண்டு அழுந்தோறும் அணைக்கும் அன்னை குருநாதன் விழுந்தோறும் எடுக்கும் அப்பன் தொழுந்தோறும் காக்கும் தெய்வம் விளையாடும் போது தோழன் குருநாதன் எடுப்போர்க்கலாம். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு, நீ அழறியா, ஏண்டா குழந்தை அழற அப்படின்னு அணைக்கிற தாயாராக இருக்கார். நீ கீழே விழுந்துட்டியா, ஐயோ விழுந்துட்டே அப்படின்னு தூக்கி நிறுத்துகிற அப்பாவாக இருக்கார். உனக்கு விளையாடணுமா, அப்போது ஃப்ரெண்டாக இருக்கார். எத்தனை பேர் விளையாடி இருக்கா தெரியுமோ பெரியவாள்கிட்ட. திருவானைக்காவலில் இருந்து சாத்தனூர் கணபாட்டிகள் அப்படின்னு அவரோட புள்ள கண்ணன் அப்படின்னு அவர் சொல்லுவார், பெரியவா இதற்கு நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பேட் இல்லைன்னு பெரியவாளோட பாதுகை எடுத்துன்னு விளையாடுவோம். இன்றைக்கி உலகமே ஏங்கிறது இந்த பாதுகை ஒன்று கிடச்சிடாதா, அதுக்கு தங்க கவச்சமா, இன்னுமே வைர கவச்சமா, என்ன வேணால் பண்ணி போட்டு பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ ஏற்பட்ட பாதுகை குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கு, இந்த கண்ணனுக்கெல்லாம் கிரிக்கெட் பேட்டாக இருந்திருக்கு. அவர் சொல்லுவார், இன்றைக்கி நினச்சா இருக்குது, இதை விட அக்கிரமம் உண்டா? பெரியவா பாதுகை இருக்குது, ஏதோ ஒரு மரக்கட்டை வேணும் அடிக்கிறதுக்கு, என்ன அது இதுதான் கிடச்சிது. இந்த பெரியவா பாதுகையை வச்சுன்னு விளையாடி இருக்கோம். அப்போவும் பார்த்துன்னு பெரியவா சந்தோஷம்தான் பெற்றிருக்காளே வழிய, இதை வச்சுன்னு விளையாடுற சாமானான்னு கேட்கல. ஏன் விளையாடும் போது தோழன், இந்த குழந்தைகள் விளையாடுறத பார்த்தும் வெறும் விளையாடி இருந்திருக்கு. விட்டலூர் பாட்டின்னு அந்த பாட்டி சொல்ல, ஒரு கிராமத்தில் திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கா. 8th திண்ணையில் இந்த பொன் குழந்தையெல்லாம் விளையாடின்னு இருக்கு. இந்த தூணாக இருக்கும், இந்த 4 முல்லை தாச்சின்னு விளையாடுவாள். இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு தாவறது, அந்த தூண்லேருந்து இந்த தூணுக்கு தாவறது, இப்படி விளையாடின்னு இருக்கு. அதுக்கு தட்டாமலை சுற்றுறது அப்படின்னு ஏதோ விளையாண்டு தட்டாமலை தாம்பரப்பு, தட்டாமலை தாமரப்புன்னு சொல்லி சுற்றின்னு இருக்கு. கேட்குறேண்ணா, இந்த குழந்தையெல்லாம் எப்படி விளையாடுறது பாரு அப்படின்ட்டு, அது என்ன பாட்டு பாடுறது அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டி சொல்லியிருக்கா, தட்டாமலை தான் பாரு, இந்த குழந்தைகள் கூட இப்படி வேதாந்தம் பேசுறது பாரு அப்படின்னா, விளையாட்டில் கூட வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னா என்னன்னா,
தட்டாமலை தாம்பரப்பு சுற்றி சுற்றி வா அப்படின்னு அது ஒரு பாட்டு போல் இருக்குது. அது சொல்கிறா பெரியவா. அதை பிரித்து தட்டாமலை தான் பிறப்பு, தாமரப்பூ இல்லை தான் பிறப்பு என்னன்னு இந்த தூண்லேருந்து அந்த தூணுக்கு போகிறான், அந்த தூண்லேருந்து இந்த தூணுக்கு வராப்பில் நாமளும் என்ன பண்ணுறோன்னே இந்த சரீரத்தை விட்டு அந்த சரீரத்தை பிடிக்கணும், அந்த சரீரத்தை விட்டு இந்த சரீரத்தை பிடிக்கணும். தட்டாமலை தாமரப்பூ சுற்றி சுற்றி வருது. என்ன புனரபி ஜனனம் புனரபி மரணம். இந்த சக்கரத்தை விட்டு வெளியில் வர முடியல. இதுதான் அந்த குழந்தையெல்லாம் சொல்லி விளையாடுறது. பாட்டி சொல்ல இதுக்கப்புறம் தட்டாமலை விளையாடுறதுல யாருக்கானு மட்டமாக தோணுமோ? இந்த பொள்ளாச்சி பாட்டியோட புள்ள இருக்க சேகர்னு சந்திரசேகர்னு அவர் சொல்லுவார், அப்பப்போ லீவுக்கு இவா போயிடுவா, பெரியவாள்கிட்ட அழிச்சுன்னு போயிடுவா, பெரியவாள்கிட்ட வருவிடும். ஒரு லீவுக்கு இவர் போகலை. என்னாச்சு லீவுன்னா இங்கே அழிச்சுன்னு வந்துடுவோங்க அம்மா, இங்கே வந்துடுவேன், நான் ஆளை காணும் அப்படின்னா. இல்லை இல்லை பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன் அப்படின்னு. இல்லை பேட்மிண்டன் விளையாட போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு உடனே பெரியவா கேட்குறேன், இப்போ என்ன குட்மிண்டன் விளையாட வந்திருக்கு? இப்படி சர்வ சகஜமாக இன்னும் கிரிக்கெட்டெல்லாம் பற்றி ஏகத்துக்கு சொல்லியிருக்கா. ஸ்பின் போடுறது இன் போடுறது எல்லாம் இனிமேல் தெரியாத விஷயம் கிடையாது, பண்ணாத கூத்து கிடையாது. வேடிக்கை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்படி ஒரு குழந்தைகள் பிறந்தால், விளையாட்டு குழந்தைகள் பிறந்தால் அதுகள்கிட்ட விளையாட்டாகவே இருந்துட்டு அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு தான் தோணும் விளையாடும்போது. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த பாட்டு பஜனையில் பாடுற வார்த்தைகள்லாம் யாரும் அனுபவிச்சுட்டு தான் வார்த்தையாக போட்டிருக்கான்னு தெரியறது. எடுப்போர்க்கெல்லாம் குழந்தை அப்படின்னு கையில் எடுக்கிறவாளுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கா. அந்த குழந்தை பாவத்தில் பெரியவாள் வாத்சல்யத்தோடு நம்ம கொண்டாடுறதை என்ன பண்ண நமக்கு குழந்தையாக இருந்தும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி எல்லாமாவும் இருக்கிற அந்த குருநாதன் அப்படின்னு அந்த பாட்டு முடியும். அப்படி தான் சர்வமாவும் அவளை நாம் நினைக்கிறதே அந்த பாவம் தான் முக்கியம். எத் பாவம் தத் பவதி, எப்படி நினைக்கிறோமோ அப்படி நம்மள்கிட்ட இருக்கு. இன்னும் நமக்கு முடியலையா, சண்டை போடலாம், பெரியவாளோட சண்டை போடலாம், பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன் நம்மளா ஒருத்தராக வச்சுன்னுட்டோம் அப்படின்னா வெளச்சேரியில் இருந்தால் அந்த அம்மா சொல்லுவோம், இவன் முதல்ல பெருங்கலத்தூர் எங்கேயோ காட்டாங்குளத்தூர் தாண்டி எங்கேயோ ஒரு காட்டில் இருந்தாலும், காட்டில் இருந்தால் பெரியவாள்கிட்ட எப்படின்னு வீட்டுக்கு எஜமானன் அவர் தான் அப்படின்னு வச்சுட்டு சம்பளம் வாங்கினோன்னு கொண்டு பெரியவா படத்துக்கு முன்னால் அங்கே வச்சுருவாள். வச்சுட்டு அதுலேருந்து காசு எடுத்துக்கிறது. அந்த அம்மா சொன்னால் ஆச்சரியமாக இருந்தது. எல்லாத்துக்கும் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு தான் காசு எடுத்துன்னு போகிறது. இழுத்துன்னு போயிட்டு வந்தோடனே கணக்கு வேற சொல்லுவாங்க, பெரியவா இன்னைக்கு கத்திரிக்காய் விலை ரொம்ப ஏறிடுத்தோம் அப்படின்னு எடுத்துன்னு போகிறது. என்னென்னலாம் செலவழிச்சேன்னு மீதி காசை கொண்டு அங்கே வைக்கிறது. இப்படி இல்லாமல் வீட்டில் பாவம் கேட்குறவாளுக்கு என்ன இருக்கும், இது என்ன பைத்தியம்னா ஓவராக இருக்குது, அதுக்காக பக்தினா இப்படிலாம் இருக்குமான்னு வேணால் தோணும். ஆனால் அப்படி பெரியவா வீட்டில் உட்காந்துண்டு அவர் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுற ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு நினச்சிண்டு இவ பக்தி பண்ணினத்தோட அருள் என்ன அப்படின்னு ஓன்னு அத்வானத்தில் அவளோட வீடு ஏதோ அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு இருக்கிறது. அப்படி இருக்கிறது இவ வீட்டுக்குள்ளே ஒரு நாளைக்கு இருக்கா. ராத்திரி திருடம் வந்தாச்சு. திருடம் வந்தால் மெயின் கேட்டு அதை தாண்டி கேட்டு போட்டிருக்கு. அது பூட்டின்னு இவ உள்ள படுத்துட்டுருக்கா. போனால் 4 பேராக வந்து முன்பக்கம் 2 பேர் கதவை உடைக்கிறான், பின்பக்கம் 2 பேர் உடைக்கிறான். இவ ஜன்னல் வழியால் பார்க்குறா, இப்படி இருக்குது. இந்த பக்கமாக அந்த பக்கம் உடைச்சுனுக்கா. யார் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. என்ன பண்ணுன்னு தெரியல. அலறலான்னா அலற முடியல, என்ன பண்ணுறது பயந்துன்னு இருக்கிறது. திடீர்னு என்ன ஆச்சுன்னு பீம் 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 பீம்னு கத்தின்ட்டு போலீஸு வேன் வந்திருக்கு. வந்தால் இந்த போலீஸ் ஜீப்பு இந்த வேனுக்கு என்ன கேட்டோன்னே என்ன பண்ணிட்டார், 4 பேரும் விழுந்தடிச்சுன்னு எங்கேயோ ஓடியே போயிட்டா. ஓடி போயிட்டானுங்க, ஆளை காணும். அதுக்கப்புறம் இவாளுக்கு மூச்சு வந்து ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடனே வான்னு சொல்லி அவள் விழுந்தடிச்சுட்டு ராத்திரி வண்டியை எடுத்துன்னு வந்தால் அப்புறம் கதவை தந்தா சொல்கிறா இப்படி உடைச்சா எல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி
ஆயிருக்கு. இது எதனால் அப்படின்னு, அந்த பெரியவாங்கிறத பெரியவா வீட்டோட இருக்கா அப்படின்னு நினச்சின்னு இவா பண்ணினத்தோட பலன் என்ன அவள் சொல்லுவோம். அந்த அம்மா சொல்லுவோம், இது ஏதோ பண்ணுறதே கேட்குறவாளுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். நாங்கள் இனிமேல் விலையெல்லாம் பெரியவாள்கிட்ட போய் சொல்லடா, பெரியவா இன்றைக்கி நல்லெண்ணெய் விலை ஏறிடுக்கு கொஞ்சம், இது மறைஞ்சிருக்கு, இப்படிலாம் பேசினது என்ன ஆகிடுத்துன்னு. இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேரும் கண்ணை எதிர்க்க பார்க்குறோம். உள்ளுக்குள்ளேருந்து டெக்காய்ட்ஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அப்படி இருக்கிற சமயத்தில் எங்கேருந்து ஒரு போலீஸ் வேன் வந்தது, சத்தம் தான் கேட்டது, கண்ணால் கூட பார்க்கல வேனை. இதை பார்த்துன்னு எல்லாம் ஓடி போயிட்டான். அப்படின்னா பெரியவா இருக்கிறதுனால காப்பாற்றுறாங்கிறது தெரியுது. நாம் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டோம்னா கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறா, அருள் பண்ணுறாங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கிற பெரியவா எல்லார்ட்டையும் ஒரே அன்பு தான் பாராட்டின்தா. அது மனுஷாளாக இருக்கட்டும், படித்தவாளாக இருக்கட்டும், படிக்காதவாளாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், பெரியவாளாக இருக்கட்டும், சின்னவாளாக இருக்கட்டும், இல்லை இன்னும் நாயாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், எலியாக இருக்கட்டும், கரடியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஜீவராசிகளாக இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகள்ட்டையும் ஒரே அன்பு தான். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறாரு. இவாள்கிட்ட தான் காமிக்கலாம், இதுகிட்ட காமிக்கப்படாது, இப்போ தான் காமிக்கலாம், அப்போ தான் எல்லாம். அன்புக்கு எதானு உண்டான்னு கிடையாது. எல்லா ஜீவராசிகள்ட்டையும் எல்லாத்துட்டையும் எப்பொழுதும் காமிக்கப்படுறது தான் அன்பு. எதுவும் எதிர்பார்க்காத காமிக்கிறது தான் அன்பு. அந்த ஒரு அன்பு தான் பெரியவாள்கிட்ட நாம் பார்த்தோம். பெரியவாள்கிட்ட எல்லாருக்கும் இப்படி பிரியம் இருக்கிறதுக்கு, இன்னும் பெரியவான்னு நினச்சா கண்ணில் தண்ணி வரதுக்கு காரணம் என்ன? வேறு ஒன்றும் இல்லை, அந்த உண்மையான அன்பை அங்கே பார்த்ததுனால நம்மளாலேயும் அவர்கிட்ட பிரியம் இல்லாத இருக்க முடியல, நம்ம அன்பை காமிக்காத இருக்க முடியல. அப்படி இருக்கிற பெரியவா இளையாத்தங்குடியில் இருக்கா. கும்பகோணத்தில் ஒரு டாக்டர். அவர் வாரம் தரிசனத்துக்கு போகிற, ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி. போகிறதையெல்லாம் நல்ல பழங்கள்லாம் வாங்கிட்டு போவார். ரொம்ப காஸ்ட்லியான பழங்கள்லாம் பெரியவாளுக்கு பெட்ஷையில் சேரணும் அப்படின்னு. ஒரு தடவை இவர் வாங்கிட்டு போகிறதே பெரியவா அத்தனை நேரம் தரிசனம் கொடுத்துட்டு அப்போ தான் உள்ளுக்குள்ளே போய் ஸ்நானத்துக்கு போய் பூஜைக்கு போகிறார். அவர் அப்படி தூங்கி கிளம்புறதே இவர் போனோடனே இவர் வரத்தை பார்த்துட்டு ஒரு அடிக்கடி வரவர் தெரிஞ்சு வர இருக்கிறதுனால மேலூர் மாமான்னு கூட இருந்தார். அவசரம், டாக்டர் சீக்கிரம் வா, அப்புறம் குளிக்க ஸ்நானத்துக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் பூஜை வச்சு ஆகி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும், சீக்கிரம் வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிக்கோ அப்படின்னு. இவருடையும் பழக்குடையெல்லாம் வச்சார். வந்தனம் பண்ணிட்டார். வந்தனம் பண்ணோடனே, எப்போ இப்போ தான் வரையா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு. இருப்பியோ இல்லையோ அப்படின்னு. இல்லை இருக்கேன் அப்படின்னு. இருந்துட்டு தான் போவேன், பூஜையெல்லாம் தரிசனம் பண்ணி தான் போவேன். சரி அப்படின்னா உள்ளே போயிட்டா ஸ்நானத்துக்கு. இவர் உடனே மேலூர் மாவட்டம், மாமா பழம்லாம் காஸ்ட்லியான பழம், பெரியவாளுக்குன்னு வாங்கிடுது, ஏதாவது மடத்து பிரிச்சாலாம் விட்டு விட்டுருப்படுது, எடுத்து பத்திரமா வச்சுங்கோ அப்படின்னு. மாமா தான் மேலூர் மாமா தான் இதெல்லாம் எடுத்து பங்கீடு பண்ணுறவன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னார். இது சரியாக போச்சு. இவ்வளோ தான் பேச்சு. அதுக்கப்புறம் பெரியவா பூஜை ஆறுது, இவர் தரிசனம் பண்ண எல்லாம் பண்ணார். பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டா, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு அவாவா இப்படி கொஞ்சம் அப்படி விசிராந்தி பண்ணின்னு இருக்கா. பெரியவாளும் வெற்றிக்கு போயிட்டு வெளியில் வருவாளா, விசிராந்தி போவாளா, ஒன்றும் தெரியாது. ரூமில் போய் இப்படி உட்காந்துட்டா. ஒரு ஜன்னலுக்கு பின் பக்கத்தில் சாஞ்சின்னு உட்காந்துருக்கா. கூட இருக்கிற பையன்ட்ட சொல்கிறா, இந்த கும்பகோணத்துலேருந்து டாக்டர் ஒரு உனக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. அங்கே தான் வெளியில் எங்கேயாந்து இருப்பார், இருந்தார்னா அவர் சாப்பிட்டாரா என்ன பண்ணான்னு கேளு, ஆகிடுச்சுன்னா அவர் இங்கே அழிச்சுன்னு வா அப்படின்னு. இவர் போனார். அவர் உட்காந்து, டாக்டர் உங்களுக்கு உத்தரவு வருது அப்படின்னு. வந்தால் உட்காந்துக்கோ அப்படின்னு உட்காந்து வச்சான். உடனே அந்த பெயிண்ட்டு சொன்னால், இந்த தாடி வச்சுன்னு இப்படி, மாமா தெரியுமா பூஜை கட்டில் இருப்பார் மேலூர் மாமா, தெரியும் அப்படின்னு. அவர் படுத்துட்டுருக்காரா என்னன்னு பாரு, படுத்துட்டா எழுப்ப வேண்டாம், அப்படி இல்லைன்னா காலத்தால் டாக்டர் வாங்கி இந்த பழத்தெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுருக்கார், அந்த கூடையோடு எடுத்துன்னு வர சொல்லு. இவர் போனார். மேலூர் மாமா நல்ல வேளை தூங்கலை. ஏதோ கும்பகோணம் டாக்டர் பழம் வச்சுருந்தாராமே பெரியவா கேட்குறவங்க, இதோ எடுத்துன்னு வரேன் அப்படின்னார். கூடையோடு கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சு சொன்னேன், நீங்கள் போய் படுத்துமா, ரெஸ்ட் எடுத்துமா அப்படின்ட்டு அவர் போயிட்டு. இப்போ பெரியவா உட்காந்துருக்கா, முன்னால் கூட டாக்டர் உட்காந்துருக்கு. பெரியவா என்ன பண்ணால் அந்த கூடையிலேருந்து பக்கத்தில் இருக்க தட்டில் கொஞ்சம் வாழைப்பழத்தை எடுத்து வச்சா, 2 ஆப்பிளை வச்சா, 2 சாத்து இதை வச்சா, மாதுளை இப்படி 2 வச்சுன்னுட்டும் என்ன கேட்டால், ஆமாம் எனக்கு என்ன வயசாக தெரியுமா உனக்கு அப்படின்னு. அவர் பார்த்து என்ன திடீர்னு வயசை கேட்பானு.
ஏதோ 60+ விஷயத்தை சொன்னேன். நீ டாக்டர் தானே அப்படின்னா, என்ன வெளி சொல்கிறது, கும்பகோணத்தில் எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா. இல்லை, எது கேட்டேன்னா, நீ ஒரு டாக்டர், நீனே சொல்லு, ஒரு 60 வயசு ஆனவன், ஒரு கிழவன் இத்தனை பழத்தையும் அவனே தின்னான்னா அவன் உடம்பு என்னத்துக்காகும் நீனே சொல்லேன்னு. இவர் பார்த்தார், எதுக்கு இப்படி திடீர்னு கழுவ, இதுலேருந்தே தெரிஞ்சு கொடுத்து என்னமோ விவகாரம் அப்படின்னு. உடனே அடுத்தது, உனக்கு இன்னொன்று தெரியுமோட, இந்த மடத்தில் பெருச்சாளி அப்படின்னா, அதில் இருக்கிறதுலே பழம்பெருச்சாளி யார் தெரியுமோ, நான் தான் அப்படின்னு. எல்லாம் எனக்கு அப்புறம் வந்தது தான் இங்கே. இதெல்லாம் சொன்னோடனே டாக்டருக்கு புரிஞ்சுடுத்து. 4, 3, 7 கணக்காக போடணும். கார்த்தால் நம்ம மேலூர் மாமாட்ட பேசினது ஒட்டு கேட்டுவிட்டார். இவர் ஏதோ குளிக்க அந்தன போயிருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணுவார், பேசாத இருந்தார். உடனே சொல்கிறேன், இவர் நான் ஒன்று காஸ்ட்லியாக பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்னா, யார்கிட்டையான்னு சொல்கிறேன்னா, எனக்கு இதை வாங்கிட்டு வாங்கோ, அதை வேண்டுவோ, காஸ்ட்லியாக வேண்டுவோ நான் சொன்னேன்னா அப்படின்னு. உடனே சொல்கிறா, நீங்களாகவே உங்கள் ஆசைக்கு வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்கும் வரவாளுக்கு அத்தனை பேருக்கு என்ன ஆசை, நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதை நானே உபயோகப்படுத்தணும், அதான் உங்களுக்கு ஆசை தெரியறது. ஆனால் நானும் ஒரு மனுஷன் தானே, முடியுமோ? இத்தனை பேர் வாங்கிட்டு வர சாமானியம் நானே சாப்பிட முடியுமோ? அப்புறம் சொன்னே என்னமோ மடத்து பெருச்சாலியெல்லாம் வேட்டு விட்டுற போகிறதுன்னு அப்படின்னார். அவள்லாம் கார்த்தாலேருந்து எப்படி காரியம் செய்கிறா பார்த்துன்னு தானே இருக்க அப்படின்னா. நான் தூங்க போனதுக்கு அப்புறம் தூங்க போகிறா, நான் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாலே எழுந்திருக்கிறா, இப்படி ஒழியாத காரியம் செய்கிறா. இப்படி காரியம் செய்கிறவாளுக்கு நான் என்ன சம்பளம் அள்ளியாக கொடுக்குறேன்? ஏதோ கொடுக்குற சம்பளத்துக்கு காரியம் செய்கிறா. ஏன்னா இது எல்லாத்துக்கும் மேலே இங்கே காசுக்காக யாரும் காரியம் செய்யலை, எல்லாத்துக்கும் மேலே கைங்கரியம்ங்கிற ஒரு புண்ணியத்துக்காக செய்கிறா. அதுக்கு என்ன வேல்யூ போடுறது? இங்கே காசுக்கு வேலை செய்கிற விஷயம் இல்லை, மடத்தில் கைங்கரியம். அந்த கைங்கரியம் அப்படி பண்ணுறா, குரு சேவைங்கிறதுக்காக பண்ணுறா. அப்படி இருக்கிறவாளுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் குட்டி இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது, வாய் இருக்குது, வயிறு இருக்குது. அவளுக்கும் பசி இருக்கும், சாப்பிட்ணும் எல்லாம் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. அப்பேற்பட்டவாளை எனக்காக நாள் முழுக்கலும் உழைக்கிறான்னா அவளுக்கு வேணுங்கிறத நான் தானே கொடுக்கணும். ஒரு முதலாளியாக ஒரு எஜமானனா நான் தானே என்கிட்ட இருக்கிறவாளுக்கு கொடுக்க முடியும். சரி, நான் அப்படி அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போவேன்? நான் என்ன சம்பாதிக்கவா முடியும்? இப்படி ஒன்றை மாதிரி பிரியமாக இருக்கிறவெல்லாம் வாங்கிட்டு எனக்குன்னு கொடுக்கறத நான் அவளுக்கும் கொடுத்துட்டு நானும் உபயோகப்படுத்தினா தானே நியாயம். இவர் சொல்ல 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 அப்படியே கரையிறது. அண்ணே சொல்கிறா, இவர் இனிமேல் ஒன்று தெரிஞ்சுக்கோ, நான் யாரையும் இதை வாங்கி ஒன்று தீர்மானமாக வச்சுக்கோ, கொண்டு வந்து என்கிட்ட வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டி அது. நீங்கள் வாங்கிட்டு வந்தோங்கிறதுக்காக நீங்கள் எனக்கு ஆர்டர் போட முடியாது, இதை இங்கே கொடுங்கோ, அதை அவளை கொடுக்காதீங்க நீ சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டின்னா ஏன் இஷ்டப்படி என்ன வேணால் அதை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுன்னு நினச்சான்னா என்கிட்ட கொண்டு வைங்கோ, இல்லையா நான் கேட்கவே இல்லை. தெரியும், இப்படி வாங்கிட்டு வந்துட்டோங்கிறதுக்காக இங்கே ஆர்டர் போடத்தை நிறுத்துங்க. அப்பா, இவரை போல் அன்பு வடிவமும் கிடையாது, இவரை போல் அந்த கெத்தோடு இருந்தவாளும் கிடையாது. அதுதான் அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு. என்னவோ பண்ணுறோங்கிறதுனால அங்கே ஒன்றும் நாம் ரைட் ராயில் அட்வான்டேஜ் எடுத்துன்னு எப்படி வேணால் பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ பண்ணால் என்ன பண்ணுவேன்னா அப்போ யாருன்னு காமிச்சிடுவா விஸ்வரூபத்தை. அதனால் சொல்கிறேன், இப்படி எனக்கு வரது தான் அவளை கொடுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு உடனே இந்த தட்டில் எடுத்து வச்சுருக்காளே உடனே சொல்கிறா, இவ்வாறு நீ ஆசையாக வாங்கிட்டு வந்ததுக்காக இது இத்தனையும் ராத்திரி சந்திரமணீஸ்வருக்கு நைவேத்தியம் மட்டும் நான் சாப்பிட்றேன் போருங்க. அவர் கண்ணிலேருந்து பொலன்னு தண்ணி ஓடுறது. என்ன பதில் சொல்கிறது? உடனே என்னமுன்னா இந்த கூடையில் இருக்கிறத எடுத்தா ஒரு சாத்துக்குடியத்துக்கு இப்படி ஜன்னல் திறந்துருக்கு அப்படின்னு தூக்கி பின்னால் போடுறா, ஒரு ஆப்பிளை தூக்கி போடுறா. இப்படி தூக்கி விட்டுருந்தோன்னே அவருக்கு ரொம்பவே அப்செட் ஆகிடுது.
நம்ம வாயை மூடின்னு இருந்தாலும் அட்லீஸ்ட் மடத்தில் இருக்கவளான்னு எடுத்து சாப்பிட்ருப்பா. அதுவும் இல்லாத இப்போ வெறுமனை தூக்கி விட்டறிகிறார். பின்னால் தூக்கி போட்டால் வருத்தம் தானே இருக்கோன்னே, என்ன நீ ஆசையாக வாங்கிட்டு வந்தது அலட்சியமாக தூக்கி எறிகிறேன்னு இருக்கோ அப்படின்னா, வேர்ன் பண்ணுறேன்னு இருக்கோ அப்படின்னா. உடனே பின்னால் பாரு அப்படின்னா, ஜன்னல் வழியால் பாருன்னா பின்னால் ஒரு சந்து. அப்போது பார்த்து ஒரு கும்பலாக நரிக்குறவா கும்பல் அந்த சந்தை தாண்டி போயின்னு இருக்கா. போயிட்டே இருக்கிறதே திடீர்னு வந்து ஆப்பிள் விழறது, மாதுளம்பழம் வருது, அது விழறதுன்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. இது பழம் விழுந்தோன்னே அவளோட சுபாவம் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு உடனே போய் எடுத்துக்கிறது. எடுத்துட்டா இவர் எட்டி பார்த்தோன்னா அவன் என்ன நினச்சிட்டு, இவர் தான் தூக்கி போட்டார்னு நினச்சிட்டு, சாமியே நீ நல்லா இருக்கணும், குடும்பமே நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்னு கத்துறது. இது இவருக்கு தாங்கவே இல்லை. ஓனும் கண்ணில் தாளதரையே விட்டுற அழகு. ஏதோ நம்ம வீணடிக்கிறா பெரியவான்னு நினச்சிருந்தோம். என்னடான்னா அந்த ஜனங்கள் உடனே சொல்கிறா, பாரு என்னமோ நான் சாப்பிட்ணும் நீ வாங்கிட்டு வந்த பழத்தை நான் சாப்பிட்டா கூட இப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருப்பேனோ என்னமோ தெரியாது. அந்த ஜனங்கள்லாம் எப்படி உன்னை வாழ்த்துறது வேறு அப்படின்னு. அவளுக்கு யார் இதெல்லாம் கொடுத்துருக்க போகிறா? அவரால் ஒன்றுமே பண்ணல, அப்படியே கரைஞ்சு ஓடுற சொன்ன. உடனே சொல்கிறா, அதை வச்சுக்கோப்பா. அதனால் ஒருத்தட்ட ஒன்று கொடுத்துட்டோங்கிறதுக்காக நம்ம இஷ்டப்படி அவளை ஆட்டி படிக்கணும்னு நினைக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நான் சாப்பிட்டா தானே எல்லாரும் சாப்பிட்டாலும் ஒன்று தான். எல்லா இடத்துலையும் ஒரே வயிற்றுக்கு போனால் ஒன்றா தானே போகிறது. இது எப்படி இருக்குன்னு பெரியவா சாதாரணமாக சொன்னாப்புல இருக்குது. ஆனால் இதைத்தான் பகவான் கீதையில் எப்படி ஸ்லோகமாக சொன்னார், அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாசிரிதம். எந்த ஜீவராசிகள் வயிற்றுக்குள்ளே போனாலும் நான் தான்ப்பா உள்ளுக்குள்ளே ஜடராக்னின்னு இருந்துன்னு அதை ஜரிச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறத இங்கே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாப்புல இருக்குது பெரியவா. தான் சாப்பிட்டா என்ன, அவள் சாப்பிட்டா என்ன, இவா சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிட்டா என்ன, எல்லாத்துலேயும் ஒரே விஷயந்தான் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்னு, அதுக்கப்புறம் எப்போ போனாலும் பெரியவாளுக்குன்னு கொஞ்சோண்டு பழம், அதுக்கப்புறம் மற்றவாளுக்குன்னு பெரிய கூடையில் பழம். இதுதான் பெரியவாளோட அனுகிரகம். நாம் நினச்சிருக்கோம் இப்படி தான் அப்படின்னு இல்லை. அதனால் பெரியவான்னு நினச்சிட்டு அவளுக்காக சங்கல்பம் பண்ணி அவள் சன்னதியில் கொண்டு வச்சுட்டோம், ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பண்ணிட்டோம் அப்படின்னால் நிச்சயம் அது பெரியவாளைத்தான் சேர்றது. அது எந்த ரூபத்தில் வேணால் எப்படி வேணால் பெரியவாளை போய் சேரலாம். அதைத்தான் தன்னை வந்து சேர்றதுன்னு அவர் கேரண்டியும் கொடுக்குறது. அதுதான் அங்கே முக்கியம். அப்படி இருக்கிற பெரியவா ஒரு நரிக்குறவா ஜனங்களுக்கெல்லாம் ஒரு காஸ்ட்லியான பழம் போகலை அப்படின்னு யாராலும் கவலைப்பட்டிருப்பாளா? ஆனால் பெரியவா ஆசைப்படுறான்னா அதுதான் அந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு சாட்சி. இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெரியவா கேம்ப் இப்படி இருக்கா, எய்த்தாப்பில் இந்த ஜிப்சி கும்பல் எல்லாம் இருக்குது. ஒரு பெரிய மனுஷர், ஒரு மந்திரி, அவர் பிரமாதமாக பழம்லாம் வாங்கிட்டு வந்துருக்கார். மாம்பழம் அந்த ரசாலா வாங்கிட்டு வந்து வச்சுருக்கார் கூடையோட. ஏதோ பார்த்த பெரியவா என்ன பண்ணால், பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் அப்படின்னு வச்சு சொல்கிறா, இப்படி பார்த்துட்டு நீ ஒன்று பண்ணு, இந்த கூடையோடு அந்த பழத்தை கொண்டு அவள்கிட்ட வச்சுட்டு வா, கூடையோடு அவளை எடுத்துக்க சொல்லு. அவர் பார்த்தார், பிரமாதமாக காஸ்ட்லியாக மாம்பழம் வந்திருக்குன்னா அத்தனையுமா கொண்டு கொடுப்பா, அத்தனையுமா அவளுக்கு அப்படின்னார். உடனே என்ன பண்ணுறது, வேற இன்னும் உள்ளே வந்தது தான் இருக்கோம், இருந்தால் அதையும் சேர்த்து கொடுங்க. அவர் பாவம் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவார்னு, நல்லா இருக்குது பழம் கொடுக்குறது, இப்படி மடத்தை வழிச்சு எத்தனையும் கொண்டு கொடுப்பா அவளுக்கு அப்படின்ட்டு அவர் சொன்னேன். அப்படி எத்தனையும் கொண்டு கொடுக்குறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, மடத்துக்கு பண்ணா அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, ஓ மடத்துக்கு பண்ணினா தான் அவளுக்கு எதாவது கொடுக்கணுமோ அப்படின்னா, பண்ணாத அவளுக்கு கொடுக்கக்கூடாதோ அப்படின்னு. உடனே சொல்கிறா, நீ அவன் என்ன பண்ணினான்னு கேட்குற, எனக்கு என்னதுமா தோன்றுறது, அவள் பண்ணுற கைங்கரியத்துக்கு இந்த பழம்லாம் போகாது, இன்னும் எதை வேணால் கொடுக்கலான்னு தோன்றுறதுன்னு. என்ன அப்படி பண்ணினாளான்னு பாரு, ஒரு சன்னியாசின்னு நான் பேரை வச்சுட்டு நான் இனிமேல் இத்தனை பேரோடு போகிறதுக்காக இங்கே தங்கறதுக்கு இந்த இடத்த பார்க்குறா, இனிமேல் பிட்சைக்கு இதை பண்ணுறா அதை பண்ணுறா, இத்தனை ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு.
ஆனால் அவள் அத்தனை பேரும் சம்சாரிகளாக இருக்கா. குழந்தைகள் குட்டி இத்தனையோடையும் போகிறவா ஏதானும் யோஜனை பண்ணுறாளா, இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு. போகிற இடத்துல டென்ட் அடிச்சுக்கிறா. அடுத்தது மழை பெஞ்சினா எங்கே தூக்கின்னு ஓட போகிறான்னு தெரியாது குழந்தைகளை முட்டியும். அடுத்த நிமிஷத்தை பற்றி கவலைப்படலை. கவலைப்படாத பிரம்மனிஷ்டால் மாதிரி பிரம்மஞானிகளை அவள் பாட்டுக்கு கிடைச்ச இடத்துல இருந்துட்டு கிடைச்சத்தை சாப்பிட்டு இருக்கா. அப்படியே வா தெளிஞ்ச தெளிவோடு இருக்கா. இதுக்கு மேலே இனிமேல் உலகத்தில் அத்தனை பேரும் காலம் மாறி போச்சு காலம் மாறி போச்சுன்னு நட உட பாவனையிலேருந்து எல்லாத்தையும் மாற்றின்னு விட்டா. ஆனால் அப்பேற்பட்ட காலத்தில் இன்னமும் அவள் ட்ரெஸ்ஸை முதற்கொண்டு மாற்றிக்காத அப்படியே இருக்கா பார்த்தியோன்னு. அவள் இன்னும் மாறலை. இப்போ கூட பார்க்குறேன் கபாலி திருவிழாவுக்கு வந்தால் எனக்கு அவள்லாம் ஜம்முன்னு குடுமி வச்சுன்னு இருக்கா, காதில் கடுக்கன்னு போட்டிருக்கா, பரம வைதீகமாக இருக்கா. நம்ம தான் ட்ரேஸே தெரியாத எல்லாத்தையும் அழிச்சுட்டு பிரவரம் மட்டும் சொல்லிக்கிறோம். வாசிஷ்ட மைத்ரா உருண கவுண்டின்னு அப்படின்னு. அந்த ரிஷிகள்லாம் பார்த்துன்னு யோ போரும் பாப்பா எங்கள் பேரை சொல்லாதீங்க விடப்பா எல்லாரும். இப்படி கேட்டால் காலம் மாறி போச்சு சார் அப்படின்னு. என்ன மாறித்து தெரியல பெரியவா சொல்கிறா. அப்படி காலம் மாறி போச்சுன்னு நடை உடை பாவனையிலேருந்து அத்தனையும் தங்களோட மாற்றிண்டு எல்லாத்தையும் கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருக்கிற காலத்தில் இவா இன்னமும் அந்த ட்ரெடிஷனை விடாத, இன்னும் சொல்லப்போனால் நம்ம தேசத்தோட ரிஷிகள்லாம் இப்படி தான்ப்பா இருந்தா. ரிஷிகள்லாம் ஒன்றும் சன்னியாசிகள் இல்லை, எல்லாம் குழந்தைகள் குட்டிகளோட சம்சாரத்தோடு இருந்தவா தான். இப்படி நாடோடிகளாக தான் இருந்திருக்கா. அந்த ரிஷிகள் வாழறாப்புல இவா தான் வாழறா. இவா தான் நம்ம தேசத்தையும் நம்ம கலாச்சாரத்தையும் காப்பாற்றின்னு இருக்கிறவா, கலாச்சார காவலர்களாம். இப்படி இவா பண்ணுறதுக்கு இந்த கூட பழம்லாம் போகாது. இன்னும் எதை கொடுத்தாலும் எனக்கு திருப்தியாக இருக்கும். அதான் பெரியவா. எதை மதிக்கணும், எதில் வேல்யூ இருக்குது, எதை எப்படி கௌரவப்படுத்தணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்து 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 அனுகிரகம் என்ற கருணாமூர்த்தி அருள்மலை பெரியவான்னு தெரியுது. அப்படி இருக்கிற பெரியவா நம்மள்டையும் அதே அருள்மலையாக தான் இருந்து நம்ம கேட்டுக்காக கொடுக்கணுங்கிறது இல்லை, கேட்காதையே கொடுக்குற அவ்வியாஜ கருணாமூர்த்தின்னு தெரியுது. இப்படி ஒரு கருணை மலையாக ஒரு குரு கிடைச்சதுக்கப்புறம், ஒரு பெரியவா கிடைச்சதுக்கப்புறம் நாம் அடையிறதுக்கு வேறு என்ன இருக்குது? இதை விட உயர்ந்தது வேறு என்ன இருக்குது? அதனால் அப்படி ஒரு பெரியவாளை அடைஞ்சிருக்கோம்னு சொல்லி அந்த பெரியவாளோட அனுகிரகம், அன்பு, அருள் நமக்கு எப்போதும் இருக்குங்கிற அந்த தைரியத்தோட திருப்தியோடு நாமளும் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி அந்த பெரியவாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த அனுகிரக காண்டத்தை பூர்த்தி செய்வோம். இப்படி அருள்மலையாக இருக்கிற பெரியவா எப்படி அறிவு மலையாகவும் இருக்கா அப்படிங்கிறத நாளை மாலை 6:30 மணிக்கு சர்வைக்கிய காண்டத்தில் பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதையே. கோபிகா ஜீவனஸ்மரணம். சத்குரு சுவாமினஹ.